அத்தியாயம் 1841. ஜெயசமரன் தன் முத்திரைகளை மாற்றி வானில் உறைந்து போ என்ற வார்த்தைகளை சொன்ன அதே நொடியில் அவனுக்குள் மறைந்திருந்த அபாயகரமான உள்சக்தி மின்னல் வேகத்தில் பாய்ந்து அந்த மூத்தவரை தாக்கியது. நடுவானிலேயே தன் உடல் திடீரென உறைந்து விட்டதை உணர்ந்த அரக்க மூத்தவர் ஒரு கணம் திகைத்து போனார். அவரது உடல் இவ்வாறு உறைந்திருந்தது சில நொடிகள் மட்டுமே என்றாலும் அந்த ஒரு நொடியே ஒருவரின் வாழ்க்கையையும் மரணத்தையும் தீர்மானிக்க போதுமானதாக இருந்தது. பிறகு அடுத்த நொடியில் சிவப்பு நிற அம்பு அவரது பயம் நிறைந்த கண்களுக்கு முன்பாக வந்து நேரடியாக அவரது உடலை தாக்கியது. அந்த மோதலுக்கு பிறகு முழு நெருப்பு உலகமும் கடுமையாக குலுங்க தொடங்கியது. சுற்றிலும் சிவப்பு தீப்பிழம்புகள் எழுந்து அந்த இடம் முழுவதையும் மங்கலாக்கின. அதே நேரத்தில் ஜெயசமரன் அந்த அம்பு அந்த அரக்க மூத்தவரை தாக்கிய இடத்தையே அமைதியாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் தனது முழு சக்தியையும் அந்த ஒரே தாக்குதலில் செலுத்தி இருந்ததால் அதற்கு பிறகு மற்றொரு தாக்குதலை தொடுப்பதற்கான வலிமை அவனிடம் இல்லை. பிறகு சிறிது நேரம் கழித்து அவன் தாழ்ந்த குரலில், மகாயோகி 6 அடி தூரத்தில் இருக்கிற ஒருத்தரை கையாள்றது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஆனா இந்த தாக்குதலையே அவன் செத்துருப்பான்னு நினைக்கிறேன் என்றான். ஆனால் அந்த நேரத்தில் திவானின் குரல் அவன் காதுகளில் ஒலித்து, இல்ல, அவன் இன்னும் சாகல என்று கேட்டதா. அந்த வார்த்தைகள் ஜெயசமரனின் முக நிறத்தையே மாற்றின. ஆனால் அவன் உடனே தன் உள் சக்திகளை மீண்டும் வெளியே கொண்டு வந்து தன்னை தயார்படுத்த தொடங்கினான். ஏனெனில் அந்த அரக்க மூத்தவர் உண்மையிலேயே உயிர் பிழைத்திருந்தால் அவர் நிச்சயமாக ஜெயசமரனை தாக்குவார். அதை உணர்ந்த ஜெயசமரன் அந்த நெருப்பு கலசத்திலிருந்து வெளியேற முயன்று, ஆனா இது எப்படி சாத்தியம்? இவ்வளவு சக்தி வாய்ந்த தாக்குதலுக்கு அப்புறமும் அவனால் எப்படி உயிர் பிழைக்க முடியும் என்று கேட்டான். அதற்கு திவான் அமைதியாக அவனுக்கு விளக்கி, அவன் சாகலனாலும் அவனோட நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்குது. உங்க 2 பேரோட சக்திகளுக்கு நடுவுல பெரிய இடைவெளி இருக்கு. அப்படி இருந்தும் நீ அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க. இதுவே ஒரு பெரிய அதிசயம் தான். ஆனா நீ அவனை முழுசா அழிக்க விரும்பினா நீ இன்னும் அதிக சக்தி வாய்ந்தவனா மாறணும் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் கலக்கத்துடன், ஆனா அவன் உயிரோடு இருந்தா அது எனக்கு பெரிய சிக்கல். அதனால அவனை இப்பவே முடிக்கணும், இல்லனா என்று ஏதோ சொல்ல முயன்றான். ஆனால் அந்த வாக்கியத்தை அவனால் முடிக்க முடியவில்லை. பிறகு அடுத்த கணம் அந்த இடம் முழுவதும் பரவி இருந்த சிவப்பு தீ மெதுவாக மங்க தொடங்கியது. அதை கவனித்த ஜெயசமரன் முகத்தில் கவலையும் பதட்டமும் நிறைந்தவனாக தனது முஷ்டிகளை இறுக்கமாக பிடித்தான். அப்போது அவனது கைகள் முழுவதும் வியர்வையில் நனைந்திருந்தன. அதே நேரத்தில் அந்த தீ மறைந்த இடத்தில் அரக்க மூத்தவன் தோன்றினார். ஆனால் அப்போது அவரது உடல் முழுவதும் கருகி கருப்பாகி இருந்தது. அவருக்கு இடது கை இல்லை, வலது காலும் இல்லை. சிதைந்த அவரது உடலிலிருந்து ரத்தம் நீரூற்று போல பீரிட்டு வெளியேறியது. அப்போது அவரது நிலைமையை பார்க்க மிக மோசமாக இருந்தது. அந்த கோலத்தை பார்த்த ஜெயசமரன் ஒரு கணம் உறைந்து நின்றார். அந்த அம்பு தாக்குதல் அவரை கொல்லவில்லை என்றாலும் அவர் வாழ்க்கை மரணத்தை விட கொடியதாக மாறியிருந்தது. ஆனால் தனது தாக்குதல் இவ்வளவு பயங்கர சக்தி கொண்டதாக இருக்கும் என்று ஜெயசமரனும் எதிர்பார்க்கவில்லை. அவன் அந்த நிலையை பார்த்து ஆச்சரியத்தில் இருந்த போது அந்த அரக்க மூத்தவர் வானத்தை நோக்கி வேதனையுடன் என்று அலறினார். பிறகு சிறிது நேரம் கழித்து அவர் ரத்தம் சிவந்த கண்களுடன் ஜெயசமரனை பார்த்து, சமரா, நான் உன்னை இனி சும்மாவே விட மாட்டேன். மரணத்தை விட ஒரு மோசமான நிலைக்கு நீ என்னை தள்ளிட்டல்ல என்று கத்தினார். அந்த தருணத்தில் அவர் முற்றிலும் ஒரு பைத்தியம் பிடித்தவனை போல தோன்றினார். அப்போது அவரது பார்வை முழுவதும் வெறியால் நிரம்பி ஜெயசமரனை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் ஜெயசமரன் தனது ஆச்சரியத்தை அடக்கிக் கொண்டு மீண்டும் கண்களில் ஒரு கொலை வெறியுடன் அந்த அரக்க மூத்தவரிடம், அரக்க மூத்தவரே, இன்னைக்கு உன்னை காயப்படுத்த மட்டும் நான் இங்க வரல, உன்னை உரு தெரியாம மொத்தமா அழிக்க வந்திருக்கேன் என்றான். அப்போது திடீரென்று திவானின் குரல் அவன் காதில் ஒலித்து, ஏய் சமரா, பைத்திய கருத்தனமா எதுவும் நடந்துக்காத. சரி, நான் ஒத்துக்கிறேன், அவன் இப்ப ரொம்ப பலவீனமா தான் இருக்கான். ஆனா உன்னோட நிலைமையும் அவ்வளவு நல்லா இல்ல. உன்னால இன்னும் ஒரே ஒரு தாக்குதல் மட்டும்தான் பண்ண முடியும். அது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் அவனோட உயிரை கூட பொருட்படுத்தாம உன்னை கொல்ல முயற்சி பண்ணுவான். அதுக்கப்புறம் இழப்பு உனக்குதான் என்று எச்சரித்தான். ஆனால் ஜெயசமரனின் கண்களில் இருந்த கொலை வெறி சிறிதும் குறையவில்லை. அவன் உடனே தன் உடலில் இருந்து ரத்தத்தை எடுக்க தொடங்கினான். பிறகு அந்த ரத்தத்தை பண்டைய தெய்வீக அக்னி கல்லின் மீது தெளித்தான். அதனால் அந்த கல்லின் ஒளி லேசாக அதிகரித்தது. இதை கண்ட அரக்க மூத்தவர் திணறியபடியே, நீ இப்ப என்ன பண்ற? மறுபடியும் அந்த தாக்குதலை பண்ண போறியா? ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என்னோட காயங்கள் மட்டும் குணமாச்சுன்னா
இந்த உலகத்துல நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்து இதுக்காக நான் பழி வாங்குவேன் என்று கத்தினார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் கண்களில் அளவற்ற பயம் தெரிந்தது. ஏனெனில் ஜெயசமரனின் தாக்குதலின் பயங்கரத்தை அவர் நேரில் அனுபவித்திருந்தார். அதே நேரத்தில் இன்னொரு தாக்குதல் வந்தால் இந்த தீவு அவரது கல்லறையாக மாறிவிடும் என்பதையும் அவர் நன்றாகவே அறிந்திருந்தார். சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு கோபத்தில் பற்களை கடித்தபடியே அவர் தன் கண்களை மூடினார். பிறகு அடுத்த கணமே அவரது வலது கையும் பிடித்து அதிகமான இரத்தம் வெளியேறியது. அந்த இரத்தம் சக்தியாக மாறி அதன் உதவியுடன் அவர் தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டு வேகமாக அந்த அக்னி கலசத்திலிருந்து வெளியேற தொடங்கினார். அதே நேரத்தில் அவரது உண்மையான இரத்த சக்திகளை எதிர்கொண்டதால் ஜெயசமரனும் கடுமையான அதிர்ச்சிக்குள்ளாகி ரத்தம் கக்க தொடங்கினார். அதைத் தொடர்ந்து தனது பலவீனத்தால் அந்த அரக்க மூத்தவனை இனிமேல் இந்த தீ உலகத்தில் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை அவன் உணர்ந்தான். ஜெயசமரன் தொடர்ந்து ரத்தம் கக்கிக் கொண்டிருக்க அவன் முன்னிருந்த தெய்வீக அக்னிகள் மெதுவாக பலவீனம் அடைவது போல தோன்றியது. ஏனெனில் ஜெயசமரன் அதன் மீது தெளித்தது அவனது ஆதி ரத்தம் அல்ல, அது சாதாரண ரத்தம் தான். அந்த அரக்க மூத்தவனை பயமுறுத்தி விரட்டுவதற்காகவே அவன் இப்படி செய்திருந்தான். இதை கண்ட திவான் ஜெயசமரனை நோக்கி, நீ இப்ப பண்றது ரொம்ப ஆபத்தானது சமரா. நீ அவனை ஏமாத்துறேன்னு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா நீ இனி உயிரோடவே இருக்க முடியாது என்றான். அதற்கு ஜெயசமரன் மெதுவாக தலையசைத்து, என்னோட சக்திகள் அவனை விட ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாம என்னால ரொம்ப நேரத்துக்கு இதே மாதிரி பாதுகாப்பா இருக்க முடியாது. அதனாலதான் நான் கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கிற மாதிரி அவன் முன்னாடி நடிச்சு அவனை இங்கிருந்து பயமுறுத்தி விரட்டிடலான்னு பாக்குறேன். ஏன்னா இப்ப நான் ரொம்ப பலவீனமாயிட்டேன். இப்போதைக்கு இங்கிருந்து வேற பக்கம் போய் நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் என்றா. இதை சொல்லிவிட்டு அந்த தெய்வீக அக்னி கல்லை தன்னுடன் எடுத்துக்கொண்டு அவன் நெருப்பு உலகத்திலிருந்து வெளியே வந்தான். வெளியே வந்தவுடன் அந்த அக்னி கலசத்தையும் தன்னுடன் எடுத்துக்கொண்டு சிறிது தூரத்தில் தெரிந்த தண்ணீரை நோக்கி சென்றான். அப்போது கடல் நீரில் சிவந்த ரத்தம் மிதப்பதை கண்டான். அது நீரில் ஒரு நீண்ட பாதையை உருவாக்கி இருந்தது. அந்த ரத்தம் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து தப்பிச் சென்ற அரக்க மூத்தவருக்கு சொந்தமானதுதான் என்பதை அவன் உடனே புரிந்து கொண்டான். அதை பார்த்த ஜெயசமரன் கோபம் கலந்த குரலில், ஏய் கிழவா, இன்னைக்கு நீ உயிர் பொழைச்சது உன்னோட அதிர்ஷ்டம்னு நினைச்சுக்கோ. நான் என்னோட சக்தியை முழுசா அடைஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட உயிரை கண்டிப்பா எடுத்துருவேன் என்று கத்தினான். அதற்கு பிறகு அவனிடம் எஞ்சியிருந்த சக்திகளை சேர்த்துக் கொண்டு நீரில் தெரிந்த இரத்த பாதையின் எதிர் திசையில் மெதுவாக நகர தொடங்கினான். அவன் அங்கிருந்து சென்றதும் அந்த தீவு மீண்டும் அமைதியில் மூழ்கியது. அந்த அமைதியை பார்த்தால் சில நேரத்திற்கு முன்பு அங்கே எவ்வளவு உக்கிரமான போர் நடந்தது என்பதை யாராலும் யூகிக்க முடியாது. அந்த போரின் விளைவுகளை அறிந்தால் மக்களின் வாய்கள் ஆச்சரியத்தில் திறந்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதற்கிடையில் அந்த தீவிலிருந்து வெகு தொலைவில் இருந்த சூரியபுர தீவில் வைஜா பிரிவின் அரண்மனையில் மேனகா அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அவளது பார்வை ஜெயசமரன் முன்பு அந்த தீவிலிருந்து சென்ற திசையை விட்டு விலகவில்லை. அதே நேரத்தில் அவளது கண்களில் மறைக்க முடியாத ஒரு கவலை தெளிவாக தெரிந்தது. அப்போது மூத்த ருத்ரன் மெதுவாக, அந்த அரக்க மூத்தவன் இன்னும் திரும்பி வரலன்னா சமரனுக்கு இதுவரைக்கும் எதுவும் நடக்கலன்னு அர்த்தம் என்றார். இதை கேட்ட மேனகா வேறு வழி இல்லாமல் தலையசைப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த அரக்க மூத்தவர் ஜெயசமரனின் உடலில் தன் முத்திரையை பதித்திருக்கிறார் என்பது அவளுக்கு தெரியும். அதனால் ஜெயசமரன் அவரிடமிருந்து எவ்வளவு தூரம் சென்றாலும் உண்மையில் தப்பிக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த மூத்தவர் அவனை பிடித்தால் அவன் தப்பிக்க எந்த வழியும் இல்லை என்று அவள் நினைத்தாள். அந்த எண்ணத்தால் மேனகா கோபத்துடன் பற்களை கடித்துக் கொண்டு, நான் அவனை இன்னும் கொஞ்ச நாள் இந்த தீவிலேயே இருக்க சொன்னேன். ஆனா அவன் ரொம்ப பிடிவாதமா அதை மறுத்துட்டான். இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவை அவன் எப்படி தேர்ந்தெடுத்தான்னு இன்னும் எனக்கு புரியவே இல்லை. இந்த தீவை விட்டு அவன் போனது தற்கொலை பண்ணதுக்கு சமம் என்றாள். அவளது கோபத்தை கண்ட மூத்த ருத்ரன் அமைதியாக பெருமூச்சு விட்டார். இவ்வளவு திறமையான ஒரு வீரன் தன் அவசர முடிவால் அழிவை நோக்கி செல்கிறான் என்ற உண்மை அவரது மனதை புண்படுத்தியது. அப்போது திடீரென்று அவருக்கு ஏதோ தோன்றியது. பிறகு அவர் உடனே வானத்தை பார்த்து, ஒரு நிமிஷம், அந்த அரக்க மூத்தவன் திரும்பி வந்துட்டான் என்றார். இதை கேட்டவுடன் மேனகாவின் முகம் வெளிரி போனது. ஏனெனில் அவர்களின் பார்வையில் அந்த அரக்க மூத்தவர் திரும்பி வருதல் என்பது ஜெயசமரனின் மரணத்தையே குறித்தது. அதே நேரத்தில் ஒரு சிவப்பு ஒளி அந்த தீவை நோக்கி வேகமாக நெருங்கி வந்தது. அந்த ஒளியுடன் பலியால் நிரம்பிய கூர்மையான அலறல் சத்தங்களும் கேட்டன. அந்த சத்தங்கள் சூரியபுர தீவில் இருந்த பலரின் கவனத்தை ஈர்த்தன. அதனால் மக்கள் ஆச்சரியமான கண்களுடன் அந்த சிவப்பு ஒளியை பார்த்தனர். பிறகு சிறிது நேரம் கழித்து அந்த ஒளி தீவின் மீது இறங்கியது. அப்போது ஒரு ஒற்றை காலுடன்
மிகவும் மோசமான நிலையில் இருந்த அந்த அரக்க மூத்தவர் அவர்கள் அனைவரின் முன்னால் தோன்றினார். அவரை அடையாளம் கண்டதும் தீவில் இருந்தவர்கள் அவரவர் இருந்த இடத்திலேயே உறைந்து போனார்கள். அதோடு அவர்கள் அனைவரின் முகங்களின் நிறமும் மாறின. பேசுவதற்கான வார்த்தைகள் கூட யாரிடமும் இல்லை. முற்றிலும் கருகி ஊனமுற்ற அந்த மனிதனை அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போதுதான் மேனகாவும் மூத்த ருத்ரனும் அவரை பார்த்து நம்ப முடியாத குரலில், இது அந்த பயங்கரமான அரக்க மூத்தவனா என்று கேட்டார்கள். அந்த பயங்கரமான மூத்தவரின் 2 கைகளும் ஒரு காலும் காணாமல் போனதை பார்த்த அந்த இருவரும் ஒரு கணம் திகைத்து போய் நின்றனர். சில நொடிகள் கழித்து தங்கள் ஆச்சரியத்தை மெதுவாக அடக்கிக் கொண்டு அவர்கள் ஒருவரை ஒருவர் அமைதியாக பார்த்து கொண்டனர். அந்த நேரத்தில் அவர்கள் இருவரின் மனதிலும் ஒரே எண்ணமே ஓடியது. அந்த மூத்தவர் ஜெயசமரனை கொல்லும் நோக்கத்துடன் தான் சென்றிருந்தார். அப்படியானால் அவரை இவ்வளவு கொடூரமாக காயப்படுத்தியது ஜெயசமரன் தான் என்ற உண்மை தெளிவானதும் மூத்த ருத்ரன் ஆழமாக மூச்சை விட்டார். அதன் பிறகு அவர் மெதுவாக வடமேற்கு திசையை நோக்கி திரும்பி பார்த்தார். பின்னர் ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டவர் போல தாழ்ந்த குரலில், இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. ஏன் சமரன் இந்த தீவுல இருந்து இவ்வளவு அவசரமா போனான்னு. அவன் ஏற்கனவே இந்த கிழவனோட சண்டை போட தயாரா தான் இருந்திருக்கான் போல என்றார். அதைத் தொடர்ந்து காலம் மெதுவாக நகர்ந்தது. சூரிய கதிர்கள் கடல் நீரில் பட்டு நீரை தங்க நிறத்தில் ஒளிரச் செய்தன. அந்த கடலில் இருந்த ஒரு சிறிய தீவில் ஒல்லியான ஒரு இளைஞன் மெதுவாக நடந்து கொண்டிருந்தான். அவன் நீலவானத்தை நோக்கி பார்த்தபடியே தனது முஷ்டியை இறுக பிடித்தான். அப்போது தன் உடலில் சக்தி மெதுவாக திரும்புவதை அவன் தெளிவாக உணர்ந்தான். அந்த உணர்வுடன் ஜெயசமரனின் முகத்தில் மெல்லிய புன்னகை தோன்றியது. ஏனெனில் அந்த அரக்க மூத்தவருடன் வாழ்வாசாவா போர் நடந்து முடிந்து இதோடு 10 நாட்கள் கடந்திருந்தன. ஜெயசமரன் அவரை கடுமையாக காயப்படுத்தி பயமுறுத்தி விரட்டி இருந்தாலும் அவனுடைய சொந்த சக்திகளும் பெரிய அளவில் குறைந்திருந்தன. அதனால் தான் இந்த தீவிற்கு வந்து 10 நாட்களாக தன்னைத்தானே குணப்படுத்தி கொண்டிருந்தார். இந்த நாட்களிலேயே அந்த மூத்தவர் பதித்திருந்த முத்திரையையும் அவன் முழுமையாக அகற்றியிருந்தான். அப்போது ஜெயசமரன் சூரியபுர தீவை பார்த்து தாழ்ந்த குரலில், அந்த கிழவனோட காயங்களை பார்த்தா அவனால இன்னும் சில மாதங்களுக்கு எழுந்திருச்சு நடக்க கூட முடியாது. அவனோட உயிர் சக்தி ரொம்ப வலுவா இருந்தாலும் இப்போதைக்கு அவனால எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதனால இன்னும் கொஞ்சம் மாசத்துக்கு அவனை பத்தி நான் பயப்பட தேவையில்லை. ஆனா இந்த நேரத்தை நான் சரியா பயன்படுத்தி அந்த ஆதி அக்னி கற்களை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இப்ப நான் உடனே வான் வர்த்தக பிரிவுக்கு போகணும் என்றார். அந்த பகுதி குறித்து ஜெயசமரனுக்கு சில தகவல்கள் ஏற்கனவே தெரிந்திருந்தன. அசுர கடலில் அது ஒரு தனித்துவமான இடமாக கருதப்பட்டது. அது மிகுந்த செழிப்புடன் இருந்ததால் பல அரிய புதையல்கள் அங்கு விற்பனைக்காக வந்தன. அந்த பகுதியில் பல சக்தி வாய்ந்த பிரிவுகள் இருந்தாலும் அவற்றில் மிகவும் வலிமையானது வான் வர்த்தக பிரிவுதான். ஏனெனில் அந்த பிரிவு அசுர கடலின் புகழ்பெற்ற அமைப்புகளில் ஒன்றாக கருதப்பட்டது. அவர்கள் பெரும்பாலும் தகவல்களை வாங்கி விற்றனர். அதே நேரத்தில் பெரிய அளவிலான ஏலங்களையும் நடத்தினர். அதனால்தான் அவர்களிடம் செல்வத்திற்கு குறைவில்லை. ஆனால் அசுர கடலில் வலிமை இல்லாமல் யாரும் நீண்ட காலம் நிலைத்திருக்க முடியாது. அதனால் தங்கள் பகுதியை பாதுகாக்க தேவையான சக்திகளும் அவர்களிடம் இருந்தது. அந்த இடத்தை நினைத்தபடியே ஜெயசமரன் மனதிற்குள், நான் இப்ப கிளம்பினாதான் அங்க நடக்க போற ஏலத்துக்கு என்னால சரியான நேரத்துக்கு போய் சேர முடியும். அதுவும் இல்லாம வான் வர்த்தக பிரிவோட தகவல் சேகரிக்கும் திறன் உண்மையிலேயே ஆச்சரியமானதுதான். அதனால அவங்க கிட்ட இருந்து வீரா பத்தியும் சமரன் பத்தியும் கண்டிப்பா சில தகவல்களை பெற முடியும். ஆனா எவ்வளவு செலவானாலும் அசுர கடலோட அறியப்படாத பகுதிகளோட வரைபடங்களை வாங்கியே தீரணும் என்று முடிவு செய்தான். அதோடு 2வது பண்டைய குறியீட்டை தேடுவதையும் விட்டுவிடக் கூடாது என்று அவன் மனதில் நினைத்தான். 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குள் கிழக்கு பகுதிக்கு திரும்பி அந்த இருள் அடிமையை அழிப்பதில் காற்றுக்கல்லின் ஆத்மாவுக்கு உதவுவதாக அவன் ஏற்கனவே வாக்குறுதி அளித்திருந்தான். அதே நேரத்தில் தனது பழிவாங்கலையும் அவன் முடிக்க வேண்டியிருந்தது. அவனும் சமரனும் வீராவும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடி வந்த அந்த நாளின் நினைவு இன்னும் அவன் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. அந்த காட்சி மீண்டும் நினைவுக்கு வந்ததும் ஜெயசமரன் கனத்த குரலில், தொண்டைமான் பிரிவே, உங்களோட முடிவு ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்க போகுது என்று கத்தினான். அத்தியாயம் 1842. ஜெயசமரன் தன் மனதில் எழுந்த பழிவாங்கும் எண்ணங்களை அமைதியாக கட்டுப்படுத்திக் கொண்டு ஒளியாக மாறி விரைவாக அந்த இடத்தில் இருந்து மறைந்தான். வான்மண்டல பகுதிக்கும் வான் வர்த்தக பகுதிக்கும் இடையில் கணிசமான தூரம் இருந்தது. அதனால் அவனிடம் பெரும் வேகம் இருந்த போதிலும் அடுத்த சில நாட்களில் அங்கு சென்றடைவதில் சில சிரமங்களை அவன் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அதிர்ஷ்டவசமாக அங்கே நடைபெறவிருந்த பெரிய ஏலத்திற்கு இன்னும் நிறைய நேரம் இருந்ததால் அவன் மனதில் எந்த கவலையும் எழவில்லை.
அதனால் கடலின் மேல் பறந்தபடியே அவன் தனது பயணத்தை தொடர்ந்தான். காலமும் மெதுவாக நகர்ந்தது. பயணம் தொடங்கி 20 நாட்கள் கடந்திருந்தன. இந்த இடைவெளியில் அவன் பல இயற்கை புதையல்களையும் மனிதர்களுக்கு இடையேயான போர்களையும் கண்டிருந்தான். அதனால் அந்த பயணம் அவனுக்கு சுவாரஸ்யமாகவே இருந்தது. அப்போது முன்னால் இருந்த தூரத்தை பார்த்த ஜெயசமரன் லேசான புன்னகையுடன், இந்த வேகத்துல நான் போனா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வானவர்த்தக பகுதிக்கு போயிடுவோம் போல என்று நினைத்தான். அப்போது திவானின் கவலையான குரல் அவன் காதில் ஒலித்தது. சமரா, இந்த இடத்துல சில சக்தி வாய்ந்தவர்களோட ஆற்றல்களை என்னால உணர முடியுது. நீ அப்படியே கொஞ்சம் தென்மேற்கு திசையை பாரு என்றான். இதை கேட்டதும் ஜெயசமரனின் மனதில் முதலில் தோன்றியது அவர்கள் ஒருவேளை கடல் கொள்ளையர்களாக இருப்பார்களோ என்பதுதான். ஏனெனில் அசுர கடலில் கடல் கொள்ளையர்களை சந்திப்பது சாதாரணமான விஷயமே. தனது பயணத்திலும் அவன் பல கொள்ளையர்களை கண்டிருந்தான். அதனால் திவானின் வார்த்தைகளுக்கு பிறகு ஜெயசமரன் தனது பார்வையை தென்மேற்கு திசை நோக்கி திருப்பினான். அங்கே சில சக்தி வாய்ந்த மனிதர்கள் தெரிந்தனர். அந்த நேரத்தில் அவர்கள் மந்திர சுறாக்கள் மீது சவாரி செய்து கொண்டிருந்தனர். அந்த காட்சியை பார்த்து அவன் சற்றே ஆச்சரியமடைந்தான். இரத்த சிவப்பு நிற மந்திர சுறாக்களின் மீது இருந்த அவர்களின் மார்புகளில் மீன் உடலை போன்ற அடையாளங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அவர்களின் கண்களும் சிவப்பாக மின்னின. அவர்களை பார்த்து சிறிது யோசித்த ஜெயசமரன், ஒருவேளை இவங்கெல்லாம் கடல் அசுரர் குலத்தோட இரத்த சுறா குழுவை சேர்ந்தவங்களா இருக்கலாம் என்று நினைத்தான். பிறகு அவர்கள் முன்னேறி செல்வதை அவன் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். இந்த பயணத்தின் போது அசுர கடலில் உள்ள பல பிரிவுகள் மற்றும் குழுக்களை பற்றி அவன் அறிந்து கொண்டிருந்தான். அசுர கடலில் உண்மையில் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் மந்திர மிருகங்களோ மனிதர்களோ அல்ல, கடல் அசுரர் குலத்தை சேர்ந்தவர்கள் தான் என்பது அவனுக்கு தெரியும். அந்த குலம் மிக பெரியதாக இருந்ததால் அதில் எண்ணற்ற குழுக்கள் உருவாகி இருந்தன. அவற்றில் ஒன்றுதான் இந்த இரத்த சுறா குழு. இந்த குழு மிகவும் இரக்கமற்றதும் இரத்த வரி பிடித்ததுமாக கருதப்பட்டது. மனிதர்களை கொல்வதில் அவர்கள் ஒரு விதமான இன்பம் காண்பதாகவும் பேசப்பட்டது. இதை நினைத்த ஜெயசமரன் தனது வேகத்தை சற்று குறைத்து முகத்தில் லேசான கவலையுடன், இந்த இரத்த சுறா குழுவோட உறுப்பினர்கள் இங்கே என்ன பண்றாங்க என்று யோசித்தார். அதே நேரத்தில் அந்த குழுவின் உறுப்பினர்களும் ஜெயசமரன் அங்கே இருப்பதை கவனித்தனர். அவர்கள் உடனே தங்கள் சிவந்த கண்களை அவன் மீது திருப்பி, எங்களோட இரத்த சுறா குழு ஒரு சிறப்பு நோக்கத்தோட இந்த பகுதிக்கு வந்திருக்குது. அதனால இந்த நோக்கத்துக்கு தொடர்பில்லாத எல்லாரும் அமைதியா இங்க இருந்து விலகி போயிருங்க என்று கடுமையாக சொன்னார்கள். அப்போது அவர்களில் முன்னால் நின்றிருந்த ஒருவனின் கைகளில் கூர்மையான ஆயுதம் இருந்தது. அவன் ஜெயசமரனை விசித்திரமாக பார்த்துக் கொண்டிருந்தான். அது மட்டுமல்லாமல் அவன் ஒரு சக்தி வாய்ந்த உச்ச பரமஜீவ நிலை வீரனாக இருந்தான். அதை உணர்ந்த ஜெயசமரன் அவன் அருகில் இருந்த மற்றவர்களையும் கவனித்தான். அவர்களும் பரமஜீவ நிலை போர் வீரர்களாகத்தான் இருந்தார்கள். இத்தனை சக்தி வாய்ந்தவர்கள் ஒரே இடத்தில் கூடியிருப்பதை பார்த்ததும் ஜெயசமரனின் மனதில் ஒரு விசித்திரமான குழப்பம் எழுந்தது. இந்த சூழ்நிலை அவனுக்கு சற்று அசாதாரணமாக தோன்றியதால் அங்கே அதிக நேரம் தங்காமல் இருப்பதே நல்லது என்று அவன் முடிவு செய்தான். அதனால் உடனே தன் திசையை மாற்றி அந்த இடத்திலிருந்து விலகிச் செல்ல தொடங்கினான். அவர்களை தவிர்த்து செல்ல வேண்டியதால் பாதை சற்று நீளமானதாக இருந்தாலும் அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. இதற்கிடையில் ஆயுதம் ஏந்திய அந்த மனிதனிடம் ஒருவன், தலைவரே, அவ வெறும் ஆரம்ப நிலை பரமஜீவ நிலையில தான் இருக்கா, அதனால அவளை நாமளே கொன்றலாமே, அவனையும் தேவையில்லாம உயிரோடு பிடிச்சிட்டு போகணும் என்று கேட்டான். அதற்கு தலைவர் என்று அழைக்கப்பட்டவன் கோபத்துடன் அவனை திட்டி, உன் வாயை மூடிக்கிட்டு உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் ஒழுங்கா பாரு. தேவையில்லாம எதுவும் பேசாத. எல்லாரும் நல்லா பிரிஞ்சு ஒரு இடம் கூட விடாம தேடுங்க. மூத்தவர் அவளை பயங்கரமா காயப்படுத்தி இருக்காரு. ஆனாலும் எப்படியாவது நாம அவளை பிடிச்சே ஆகணும். அவ தெரியாம இங்க இருந்து தப்பிச்சாலும் அது நம்ம இரத்த சுறா குழுவுக்கு பெரிய சிக்கலா மாறிடும். அதனால அவளை நாம உடனே கண்டுபிடிக்கணும் என்றான். அவன் இதை கடுமையாக சொன்னதும் இரத்த சுறா குழுவின் வீரர்கள் எந்த சத்தமும் இல்லாமல் நாலாபுரமும் பரவினர். பிறகு அந்த இடத்தில் இருந்த பதட்டமான காற்று மெதுவாக அடங்கியது. அதே நேரத்தில் வானமும் இருளால் முழுமையாக மூடப்பட்டது. அதன் நடுவே சந்திரன் தெளிவாக தோன்றினான். நில ஒளி பரந்த கடல் மேற்பரப்பில் விழும்போது அலைகள் மென்மையாக ஒளிர்ந்தன. அந்த நேரத்தில் ஒரு சிறிய தீவின் ஓரத்தில் ஒரு நெருப்பு மெதுவாக எரிந்து கொண்டிருந்தது. அதன் அருகில் ஜெயசமரன் அமைதியாக அமர்ந்திருந்தான். பகலில் கண்ட காட்சிகளை நினைத்தபடியே அவன் மெதுவாக, இன்னைக்கு நான் பார்த்த அந்த இரத்த சுறா கும்பல் கண்டிப்பா அந்த குழுவோட ரொம்ப சக்தி வாய்ந்த அணிதான். ஆனா அவங்க அங்க எதை தேடி வந்தாங்க? எது எப்படியோ அவங்க எதை வேணும்னாலும் தேடிக்கிட்டோம், அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றான். உண்மையில் இரத்த சுறா குழு என்ற பெயர் அசுர கடலில் மிகவும் மோசமான புகழை கொண்டிருந்தது. யாரையும் கொல்வதற்கு அவர்கள் சிறிதும் தயங்காதவர்கள் என்பதால் மக்கள் வெளியில் அவர்களை பார்த்து பயந்தாலும் உள்ளுக்குள் அவர்களை ஆழமாக வெறுத்தனர். அதனால் ஜெயசமரன் அதை பற்றி மேலும் யோசிக்க விரும்பவில்லை.
அதே நேரத்தில் அவன் விரைவில் வான் வர்த்தக பகுதிக்கு செல்ல வேண்டியிருந்தது. அந்த குழு ஏன் அங்கு வந்தது என்று யோசிப்பதில் எந்த பயனும் இல்லை என்று அவன் மனதில் தீர்மானித்தான். அந்த எண்ணத்தை புறக்கணித்து நெருப்பை சரி செய்து கொண்டிருந்த போது திடீரென்று அருகில் இருந்த ஒரு மரத்தின் மேல் காலடி சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்டதும் ஜெயசமரன் உடனே எச்சரிக்கை அடைந்து தன் கைகளில் கத்தியை வரவழைத்து, அங்க யாரு, வெளியே வாங்க என்றான். யார் என்று தெரியாத ஒருவரை தாக்க தயாராக இருந்த அவன் அடுத்த கணம் புதர்களில் இருந்து வெளிவந்த உருவத்தை பார்த்து சற்றே நின்றான். ஏனெனில் அங்கே எந்த கொடூரமான மந்திர மிருகமும் இல்லை. அதற்கு பதிலாக பச்சை நிற ஆடை அணிந்த ஒரு இளம் பெண் அமைதியாக நின்றிருந்தாள். அவளது கண்கள் பயத்தால் விரிந்தபடி ஜெயசமரனையே நேராக பார்த்து கொண்டிருந்தன. அவள் மிகவும் இளமையாக தோன்றினாள். அழகாக இருந்தாலும் அவள் திடீரென அங்கே தோன்றியது ஜெயசமரனின் மனதில் ஒரு கவலையை எழுப்பியது. அதை விடவும் அவளது இருப்பை முன்பே உணர முடியாமல் போனது அவனை இன்னும் அதிகமாக ஆச்சரியப்படுத்தியது. அந்த நொடியில் அவர்கள் இருவரும் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த பெண்ணின் பார்வை அருகில் வைத்திருந்த ஒரு தட்டின் மீது விழுந்தது. அதில் சிறிதளவு உணவு இருந்தது. ஜெயசமரன் அதில் பாதியை ஏற்கனவே சாப்பிட்டிருந்தான். மீதியை பின்னர் சாப்பிடலாம் என்று வைத்திருந்தான். அந்த உணவை அவள் ஆவலுடன் பார்த்தாள். அதை பார்த்தவுடனே அவளுக்கு வாயில் எச்சில் ஊறியது என்பதும் அவளுக்கு புரிந்தது. அதை கவனித்த ஜெயசமரன் லேசாக புன்னகைத்து, உனக்கு பசிக்குதா, நீ சாப்பிடுறியா என்று கேட்டான். அதற்கு அந்த பெண் எந்த தயக்கமும் இல்லாமல் தலையசைத்தாள். அதோடு கண்ணு வைக்கும் நேரத்தில் அவள் உணவுக்கு அருகே வந்து நின்றாள். பிறகு அனுமதி கேட்பது போல அவனை பார்த்தாள். அதை புரிந்து கொண்ட ஜெயசமரன் புன்னகையுடன் அந்த தட்டை அவளிடம் நீட்டி மென்மையான குரலில், நீ இதை சாப்பிடலாம், எப்படியும் என்னோட வயிறு நிறைஞ்சிருச்சு. ஆனா இப்படி தெரியாத இடத்துல இருந்து கிடைக்கிற உணவுல விஷம் இருக்கலாம்னு உனக்கு பயம் இல்லையா என்று கேட்டா. அதை கேட்டவுடன் அந்த பெண் சிறிதும் யோசிக்காமல், விஷம் பத்தியெல்லாம் எனக்கு எந்த பயமும் இல்ல என்றாள். இதை சொன்ன உடனே அந்த தட்டை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு அதிலிருந்த உணவை வேகமாக சாப்பிட தொடங்கினாள். அந்த காட்சியை பார்த்த ஜெயசமரன் புன்னகைத்தான். ஆனால் சில கணங்கள் கழித்து அவளது கைகளில் இருந்த காயங்கள் அவன் கண்களில் பட்டன. அவன் உடனே, ஒரு நிமிஷம், உன்னோட கையில அடிபட்டு இருக்குது பாரு என்றான். அவளது வார்த்தைகளை கேட்ட அந்த பெண் மிகவும் அமைதியாக, ஆமா, சில முட்டாளுங்க என்ன துரத்தி இருக்கானுங்க, அது அவனுங்க கொடுத்த பரிசுதான் என்றாள். ஜெயசமரன் அவள் சொன்னதை கேட்ட பின் அதை பற்றி மேலும் கேள்விகள் கேட்காமல் அமைதியாக அந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருந்தாள். சில நிமிடங்களுக்கு பிறகு அவள் சாப்பிட்டு முடித்ததும் ஜெயசமரனை பார்த்து இனிமையான புன்னகையுடன், ரொம்ப நன்றி அண்ணா என்றாள். அந்த புன்னகை மிகவும் மென்மையாக இருந்ததால் ஜெயசமரனும் புன்னகைத்தபடியே சரி என்று தலையசைத்தான். பின்னர் அவன் அவளிடம் பெயரை கேட்டான். அதற்கு அவள், என்னோட பேரு இனியவள், ஆனா என்னை எல்லாரும் இனியான்னு கூப்பிடுவாங்க, உங்க பேர் என்ன என்று கேட்டாள். அதற்கு ஜெயசமரன் புன்னகையுடன் தன் பெயரை சொன்னதும் இனியா சிரித்தபடியே, சமரனா, ரொம்ப சாதாரணமான ஒரு பேர் என்றாள். பின்னர் அவள் சிறிதும் தயக்கமின்றி, உண்மையை சொன்னா இந்த உணவுக்காக நான் இங்க வரல, நான் உங்களை பின்தொடர்ந்துதான் இங்க வந்தேன் என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் முகத்தில் ஆச்சரியத்தோடு, இப்ப நீ என்ன சொன்ன, என்ன பின்தொடர்ந்து வந்தியா, ஆனா எங்க இருந்து, எப்போ, எதுக்கு, ஏன் என்று சரமாரியாக கேட்டான். அதற்கு இனியா அதிகம் யோசிக்காமல், சுறால சவாரி பண்ணிட்டு இருந்த ஆளுங்களை நீங்க பார்த்த இடத்துல இருந்து நான் உங்களை பின்தொடர தொடங்கிட்டேன். ஆனா ஏன்னு எனக்கே தெரியல, உங்களை பார்த்த உடனே நீங்க ரொம்ப நல்லவர்னு எனக்கு தோணுச்சு, அதனால நீங்க எனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டீங்கன்னு நம்பி உங்க பின்னாடியே வந்துட்டேன் என்றாள். அவளது வார்த்தைகள் ஜெயசமரனை ஆழமாக குழப்பின. அவள் நாள் முழுவதும் அவனை பின்தொடர்ந்திருந்தால் அதை தன்னால் ஏன் உணர முடியவில்லை என்ற கேள்வி அவன் மனதில் எழுந்தது. அரக்க மூத்தவன் போன்ற சக்தி வாய்ந்த ஒருவரின் இருப்பை கூட அவனால் உணர முடியும். ஆனால் இனியாவின் இருப்பு அவனுக்கு புலப்படாமல் போனது அவனை சற்று அச்சுறுத்தியது. அதே நேரத்தில் அவள் மிகவும் வித்தியாசமாக இருந்தாள். இதுவரை ஒருபோதும் சந்திக்காத ஒருவரை இவ்வளவு நம்பி தொடர்ந்து வந்தது எதனால் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஜெயசமரனின் ஆச்சரியத்தை பற்றி இனியா கவலைப்படவில்லை. அவள் அருகில் இருந்த ஒரு சிறிய பாறையின் அருகே சென்று படுத்துக் கொண்டு, சரிண்ணா, நீங்க எதையோ ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதனால உங்களை நான் எந்த தொந்தரவும் பண்ணல, நீங்க நல்லா யோசிங்க, எனக்கு அடிபட்டு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன் என்றாள். பிறகு படுத்த உடனேயே அவள் உறங்கிவிட்டாள். இது ஜெயசமரனுக்கு மேலும் ஆச்சரியத்தை அளித்தது. அறிமுகமில்லாத ஒருவரின் அருகில் இவ்வளவு அமைதியாக உறங்குவது அவனுக்கு புரியாத ஒன்றாக இருந்தது. அவன் இந்த எண்ணங்களில் மூழ்கி இருந்த போது திடீரென இனியாவின் உடலிலிருந்து அடர் நீல நிற ஒளி மெதுவாக வெளிப்படுவதை அவன் கண்டான். அந்த ஒளி ஒரு கவசம் போல அவளை சுற்றி உருவானது. அந்த கவசம் உருவானதும் அவளது காயங்கள் தானாகவே வேகமாக ஆறத் தொடங்கின.
இதை பார்த்த ஜெயசமரன் மீண்டும் ஆச்சரியமடைந்தான். அச்சமயம் திவானின் குரல் அவன் மனதில் ஒலித்து, இது அழியா குணப்படுத்தும் முறை. இந்த முறையை எப்படி பயன்படுத்தணும்னு அழியா புனித மீன்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா இந்த பொண்ணு உண்மையிலேயே ஒரு அழியா புனித மீனா? அந்த குழு கடல் அசுரர் பழங்குடிகள்ல ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனாலும் ஏதோ ஒண்ணு சரியில்லை. ஏன்னா இந்த பொண்ணோட உடம்பு ஒரு முழுமையான அழியா புனித மீன் மாதிரியும் தெரியல. அப்படின்னா இவ எப்படி இந்த குணப்படுத்தும் முறையை தெரிஞ்சுக்கிட்டா? எனக்கு ஒண்ணுமே புரியல என்றான். இதை கேட்டதும் ஜெயசமரனின் மனம் மேலும் கலங்கியது. திவானாலேயே அவளது உண்மையான அடையாளத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் இனியா எங்கிருந்து வந்தாள் என்பதை வேறு யாராலும் அறிய முடியாது என்று அவன் உணர்ந்தான். அந்த நேரத்தில் ஜெயசமரனுக்கு ஒரு யோசனை தோன்றி, என்னை பார்த்த உடனே என்னை பின்தொடராம இருக்க முடியலன்னு அவன் ஏன் சொன்னா? ஒருவேளை அவன் என்கிட்ட பொய் சொல்றாளோ என்று கேட்டான். அதற்கு திவான் சிறிது நேரம் யோசித்த பின், இல்ல சமரா, அவ உன்கிட்ட பொய் சொல்றான்னு எனக்கு தோணல. இந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப அப்பாவி. அவ சொன்ன எல்லாமே உண்மையாதான் இருக்கணும். அவ விரும்பினாலும் உன்னை பின்தொடர்வதை அவளால நிறுத்த முடியலன்னா உன்கிட்ட அவளை ஈர்க்கிற ஏதோ ஒண்ணு இருக்கலாம் என்றான். திவானின் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தாலும் ஜெயசமரனின் முகத்தில் இருந்த கவலை மாறவில்லை. பிறகு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த இனியாவை அவன் ஒரு கணம் பார்த்தான். அதே நேரத்தில் என்ன நடந்தாலும் நாளை இங்கிருந்து தனியாகவே புறப்பட வேண்டும் என்று அவன் மனதில் உறுதியாக ஒரு முடிவெடுத்தான். ஏனெனில் வரமாகவும் சாபமாகவும் மாறக்கூடிய இந்த விஷயத்தில் தன்னை இழுத்துக் கொள்ள அவன் விரும்பவில்லை. அந்த எண்ணத்துடன் ஜெயசமரன் கண்களை மூடி அமைதியாக தியானத்தில் அமர்ந்தான். அதைத் தொடர்ந்து இரவு மெதுவாக கடந்து சென்றது. மறுநாள் காலை இனியா கண்களை திறந்தாள். அவளை பார்த்த ஜெயசமரன் லேசான புன்னகையுடன், நல்லா தூங்கியா என்று கேட்டான். அதற்கு இனியாவும் புன்னகையுடன் ஆமாம் என்று தலையசைத்தாள். பின்னர் அவள் தன் கைகளை பார்த்தாள். நேற்றிருந்த காயங்கள் அனைத்தும் முழுமையாக குணமடைந்திருந்தன. அதை கண்டதும் அவள் எழுந்து ஜெயசமரனை பார்த்து, அண்ணா, உங்களோட அந்த சுவையான உணவுக்கும் எனக்கு ஓய்வெடுக்க இங்க அனுமதி கொடுத்ததுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்ப நான் கிளம்புறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லணும் என்றாள். பிறகு அவள் அந்த இடத்தை சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மெதுவாக, ஒருபோதும் எனக்கு எதிர்த்து செல்ல போகாதீங்க என்றாள். அந்த வார்த்தைகள் ஜெயசமரனை திகைக்க வைத்தன. பிறகு அவன் எதுவும் பேசுவதற்குள் இனியா திடீரென ஒரு புன்னகையுடன் ஒளியாக மாறி அந்த தீவை விட்டு மறைந்தாள். அதைத் தொடர்ந்து ஜெயசமரன் அவள் சென்ற திசையை சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவன் முகத்தில் ஒரு குழப்பம் தோன்றியது. ஏனெனில் இப்போது என்ன நடந்தது என்று அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் அவள் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு அவளுக்கு எதிர் திசையில் செல்ல ஜெயசமரன் துணியவில்லை. அதே நேரத்தில் அவள் சென்ற பாதையை பின்தொடரவும் அவன் விரும்பவில்லை. அதனால் எந்த சலனமும் இல்லாமல் தன் வரைபடத்தில் குறிக்கப்பட்டிருந்த பாதையை மட்டும் நம்பி வான் வர்த்தக பகுதியை நோக்கி அவன் பயணத்தை தொடர்ந்தான். சுமார் 2 மணி நேரம் கடலின் மேல் பறந்த பிறகு திடீரென அவனது இடது பக்கத்தில் இருந்து பல சக்திகளின் அதிர்வுகள் அவனுக்கு தெளிவாக உணரத் தொடங்கின. அந்த உணர்வு அவன் மனதில் ஒரு அசௌகரியத்தை உருவாக்கியது. அந்த சக்திகள் அனைத்தும் மிகவும் ஆபத்தானவையாக இருந்தன. மேலும் அவற்றில் சில அவனுக்கு பழக்கமானவையாகவும் தோன்றின. அவற்றிற்குள் நேற்று அவன் சந்தித்த இரத்தச்சுறா கும்பலின் வீரர்களின் சக்திகளும் கலந்திருந்தன. ஆனால் அவனை அதிகமாக குழப்பியது, அந்த குழப்பமான சக்திகளுக்கு இடையில் அவனுக்கு தெரிந்த ஒரு சக்தியையும் அவன் தெளிவாக உணர்ந்ததுதான். அத்தியாயம் 1843. ஜெயசமரன் வானத்தின் நடுவில் நின்று சக்திகள் வந்த திசையை நோக்கி பார்த்தான். அங்கே தூரத்தில் கடல் அலைகள் கடுமையாக கொந்தளித்துக் கொண்டிருந்தன. அதே நேரம் பெரிய சத்தங்களும் தொடர்ந்து கேட்டன. அதை கேட்டதும் அங்கு ஒரு கடும் போர் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை அவன் உடனே உணர்ந்தான். ஜெயசமரனின் முகத்தில் தெரிந்த தயக்கத்தை பார்த்த திவான், அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்க்க விரும்புறியா? ஆனா உண்மையை சொன்னா அந்த பெண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கு என்றான். அவன் வார்த்தைகளிலிருந்து திவானுக்கே அவளது உண்மையான அடையாளம் புரியவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அதனால்தான் அவன் அவளை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினான். அதற்கு ஜெயசமரன் சிறிது நேரம் யோசித்த பிறகு, அந்த பொண்ணும் மர்மமானவனும் ரொம்ப சக்தி வாய்ந்தவனும் நீதானே சொன்ன. அப்படி இருக்கும்போது அந்த மோசமான இரத்தச்சுறா கும்பல் கிட்ட அவ அவ்வளவு எளிதா மாட்டிக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன் என்றான். இரத்தச்சுறா குழுவிடமிருந்து விலகி இருப்பதே நல்லது என்று அவனுக்கு தெரியும். ஏனெனில் அவர்களை எதிரியாக மாற்றினால் அது அந்த அரக்க மூத்தவரை சமாளிப்பதை விடவும் கடினமாகிவிடும். அதனால் இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே சரி என்று அவன் நினைத்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக இனியாவை அவன் ஒரே ஒரு முறைதான் சந்தித்திருந்தான். அந்த நேரத்தில் தூரத்தில் இருந்து சக்திகளின் ஒரு அபாயகரமான கொந்தளிப்பு தென்பட்டது. அதைத் தொடர்ந்து
வானத்தை நோக்கி ஒரு பிரம்மாண்டமான கடல் அலை எழுந்தது. அந்த காட்சியை பார்த்த ஜெயசமரன் ஒரு பெருமூச்சு விட்டான். பிறகு முகத்தில் லேசான தயக்கத்துடன், அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். இனியாவுக்கு உண்மையிலேயே உதவி தேவைப்பட்டா அப்பா அவளுக்கு உதவி பண்றத பத்தி யோசிக்கலாம் என்றார். ஆனால் தான் ஏன் அங்கே செல்ல முடிவு செய்தோம் என்பது ஜெயசமரனுக்கே தெளிவாக புரியவில்லை. ஒருவேளை அந்த அப்பாவி பெண் உயிரிழப்பதை பார்க்க அவனுக்கு மனம் வராமல் இருந்திருக்கலாம், அல்லது ஜெயசமரனுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையில் விளக்க முடியாத ஒரு தொடர்பு இருந்திருக்கலாம். அதனால் தான் அவன் அவளை இவ்வளவு எளிதாக நம்பி இருக்கலாம் என்றும் அவன் எண்ணினான். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஜெயசமரனும் அவளிடம் அதே போன்ற ஒரு உணர்வை தன் உள்ளுக்குள் உணர்ந்தான். அந்த உணர்வு அவன் உடலுக்குள் மறைந்திருந்த அழிவுகரமான பண்டைய குறியீட்டிலிருந்து மெதுவாக எழுந்தது. இதனால் அந்த அழிவுகரமான பண்டைய குறியீட்டிற்கும் இனியாவுக்கும் ஏதோ ஒரு மறைமுகமான தொடர்பு இருக்குமோ என்ற எண்ணம் அவன் மனதில் தோன்றியது. இப்படியான எண்ணங்களில் மூழ்கியபடியே ஜெயசமரன் தன் உடலை சக்தியால் மூடிக்கொண்டு அந்த கொந்தளிப்பு ஏற்பட்ட திசையை நோக்கி வேகமாக பறந்தான். அதே நேரத்தில் ஜெயசமரனிடமிருந்து வெகு தொலைவில் கடலின் ஒரு வெறிச்சோடிய பகுதியில் நூற்றுக்கணக்கான இரத்த சுறாக்கள் ஒரு பெரிய வட்டமாக சூழ்ந்திருந்தன. அவற்றின் மேல் அந்த கும்பலின் வீரர்கள் அமர்ந்திருந்தனர். அப்போது அங்கிருந்த அனைவரின் பார்வையும் வட்டத்தின் மையத்தையே நோக்கி இருந்தது. அந்த இடத்தில் பச்சை நிற ஆடை அணிந்த ஒரு இளம் பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளது கண்களில் கோபம் தெளிவாக பிரதிபலித்தது. அப்போது ஒரு இரத்த சுறாவின் மீது அமர்ந்திருந்த சக்தி வாய்ந்த மனிதன் சிரித்தபடியே, அழியா புனித மீன் பிரிவோட சின்ன இளவரசியே, இப்ப எங்க கூட அமைதியா வர ஒத்துக்கிட்டா அது உனக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நாங்கெல்லாம் எவ்வளவு கொடூரமானவங்கன்னு உனக்கே ரொம்ப நல்லா தெரியும் என்றான். இவன் தான் ஒரு நாள் முன்பு ஜெயசமரனை அங்கிருந்து செல்லுமாறு எச்சரித்த மனிதன். அவனது சக்தி உச்ச பரமஜீவ நிலையில் இருந்தது. அப்போது அவன் இனியாவை ஒரு விசித்திரமான புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான். அதற்கு பதிலாக இனியா கோபம் நிறைந்த குரலில், நான் யாருன்னு தெரிஞ்சு என்ன தாக்க உங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? இதுக்காக நான் உங்களை சும்மாவே விட போறதில்ல என்றான். அதை கேட்ட அந்த மனிதன் மேலும் சிரித்தபடியே, இதெல்லாம் நாங்க எதுக்கு பண்றோம்னு யாருக்கும் தெரியாது. அது தெரியாம நீ அவசரப்பட்டு யாருக்கும் சொல்லாம இப்படி வெளியே வந்துட்ட. இந்த அசுர கடல் ரொம்ப ஆபத்தான இடம். இங்க தினமும் பல விபத்துகள் நடக்குது. அதனால இப்ப உனக்கு ஏதாவது நடந்தாலும் அது எங்க இரத்த சுறா குழுவோட வேலைன்னு யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. நீ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு ஒரு தடவை பிறக்கிற அழியா புனித மீன் பிரிவோட சிறப்பு வாரிசுன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு சின்ன வயசுல அழியா குணப்படுத்தும் முறையை நீ கத்துக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆனா எங்க மூத்தவர் உன் மேல அவரோட முத்திரையை பதிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீ எப்படி எங்களை காயப்படுத்த முடியும் என்று கேட்டான். இதை கேட்ட இனியா ஒரு நொடி கூட தயங்கவில்லை. உடனே அவளது கைகளில் அடர் நீல ஒளி பிரகாசிக்க தொடங்கியது. அந்த ஒளியை அவள் கடலுக்குள் வீசி, அப்படின்னா சரி, உங்களால முடிஞ்சா என்ன வந்து பிடிச்சுக்கோங்க என்றாள். பிறகு தன் கைகளால் முத்திரைகளை மாற்றி சத்தமாக, பெரிய அலை தாக்குதல் என்று கத்தினாள். அப்போது அவளது கைகளில் இருந்து பாய்ந்த நீல ஒளி கடல் நீரை தாக்கியது. அதைத் தொடர்ந்து கடல் கொந்தளித்து 1000 அடி உயரமுள்ள ஒரு பிரம்மாண்டமான நீரலை உருவாகி இனியாவை சுற்றி அனைத்து திசைகளிலும் சூழ்ந்தது. பிறகு அந்த அலை முன்னோக்கி பாய்ந்து வட்டமாக நின்றிருந்த வீரர்களை தாக்கியது. சிலர் தங்களை நிலைநிறுத்த முடியாமல் தங்கள் சுறாக்களுடன் சேர்ந்து வெகு தூரம் தூக்கி எறியப்பட்டனர். இதை கண்ட அந்த மனிதனின் கண்களில் கொடூரமான ஒளி மின்னியது. அவன் உடனே தன் கைகளில் சக்திகளை திரட்டி ஒரு பயங்கரமான குத்துடன் அலைக்கு எதிராக தாக்கி, இங்க என்ன நடந்தாலும் இந்த பொண்ணு இங்க இருந்து தப்பிக்க கூடாது. அவ மட்டும் இன்னைக்கு தப்பிச்சா உங்க எல்லாருக்குமே ரொம்ப கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று கத்தினான். அவன் இதை சொன்னதும் அந்த நொடியில் அந்த அலை அவனது சக்தியுடன் மோதி சிதறியது. அதே நேரத்தில் அவனது கட்டளையை கேட்டதும் மீதமிருந்த இரத்த சுறா குழுவின் வீரர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் நகர்ந்து கொடூரமான நோக்கத்துடன் இனியாவை நோக்கி தாக்க தொடங்கினர். அப்போது இனியா அந்த பிரம்மாண்ட அலையை கட்டுப்படுத்தி வானத்தில் மெதுவாக சுழல தொடங்கினாள். அதே நேரத்தில் அவளது கைகளிலிருந்து நீல ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளி சில நொடிகளில் 1000 அடிக்கும் மேல் நீளமுள்ள ஒரு பிரம்மாண்ட மீனாக மாறியது. அது முழுமையாக உருவான கணமே இனியாவை தாக்க முன்னேறி வந்த இரத்த சுறா குழுவின் அனைத்து வீரர்களும் ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வால் வெகு தூரம் பின்னால் தூக்கி எறியப்பட்டனர். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இனியா அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றாள். ஆனால் அவர்களின் தலைவன் போல இருந்தவன் அவளது முன்னால் திடீரென தோன்றினான். அப்போது அவனது பார்வையில் ஒரு விசித்திரமான நோக்கம் தெரிந்தது. பிறகு அடுத்த கணமே அவன் இனியாவை நோக்கி ஒரு கடுமையான தாக்குதலை தொடுத்தான். அதை பார்க்கும்போது அந்த தாக்குதல் அவளை வெறும் தோற்கடிப்பதற்கல்ல, கடுமையாக காயப்படுத்தவே என்பதை காட்டியது.
இதை பார்த்த இனியாவின் கண்களில் எரிச்சல் மின்னியது. பிறகு அவள் உடனே தன் கைகளிலிருந்து நீல ஒளியை வரவழைத்தாள். அந்த ஒளியிலிருந்து ஒரு பெரிய கருப்பு கவசம் வெளிப்பட்டது. அது பார்க்க மிகவும் பெரியதாகவும் கனமாகவும் அடர் கருப்பு நிறத்திலும் இருந்தது. அதன் மேற்பரப்பில் எண்ணற்ற விசித்திரமான குறியீடுகள் பொறிக்கப்பட்டிருந்தன. அவற்றிலிருந்து ஒரு அபாயகரமான சக்தி மெதுவாக வெளியேறி கொண்டிருந்தது. அந்த சக்தி மிகவும் பிரம்மாண்டமாக இருந்ததால் சுற்றியுள்ள பகுதி மங்கத் தொடங்கியது. இதை கண்ட அந்த மனிதனின் முகம் உடனே வெளியேறியது. அவன் அதிர்ச்சியுடன், நீ அழியா ஜீவ மரண வாயில் கவசம் மாதிரி ஒரு தனித்துவமான பொருளை கூட அழியா புனிதமின் பிரிவுகிட்ட இருந்து திருடிட்டியா என்று கத்தினான். அதற்கு இனியா எந்த சலனமும் இல்லாமல், அது உனக்கு தேவையில்லாத விஷயம் என்றாள். இப்படி சொல்லிவிட்டு அவள் அந்த கதவு போன்ற கவசத்தை வீசி அவன் மீது ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடுத்தாள். அந்த கணத்தில் கவசத்தின் உள்ளிருந்து அடர் கருப்பு புகை வெளிவர தொடங்கியது. அதிலிருந்து மரணத்தின் சக்திகள் தெளிவாக உணரப்பட்டன. இத்தகைய சக்திகள் ஒரு சக்தி வாய்ந்த பெரிய ஆன்மாவுக்கே உரியவை. ஆனால் அந்த கருப்பு புகை வெளிவந்த அதே நொடியில் இனியாவின் உடல் திடீரென்று உறைந்து போனது. அதைத் தொடர்ந்து அவளது மார்பிலிருந்து சிவப்பு ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளிக்குள் ஒரு இரத்த கொடூர சுறாவின் முத்திரை தெளிவாக தெரிந்தது. அதன் பின் இனியாவின் உடல் தள்ளாடத் தொடங்கியது. இதை கண்ட அந்த மனிதனின் முகத்தில் கொடூரமான புன்னகை தோன்றியது. அப்போது அவன் தன் கையை நீட்டி, உன்கிட்ட அழியா ஜீவ மரண வாயில் மாதிரி மிகப்பெரிய கவசம் இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல உன் உடம்புல எங்க மூத்தவரோட முத்திரை இருக்கிறதையும் நீ மறந்துடாத. அதுவும் இல்லாம உன்கிட்ட இப்ப இருக்கிற சக்தியை வச்சுக்கிட்டு அந்த கவசத்தை பயன்படுத்துறது உனக்கு தான் ரொம்ப ஆபத்து என்றார். பிறகு அடுத்த கணமே அவனது தாக்குதல் இனியாவை நோக்கி வேகமாக வந்தது. இதை பார்த்த இனியாவின் முகம் வெளிரி போனது. அந்த தாக்குதலுடன் மோதியதில் அவளது உடல் பின்னால் தூக்கி எறியப்பட்டு கடலில் சென்று விழுந்தது. அப்போது அவளது வாயிலிருந்து வேதனை குரல்கள் வெளிவந்தன. அப்போது அவளது முக நிறமும் முற்றிலும் மங்கி போயிருந்தது. இதை கண்ட இனியா கோபமும் வேதனையும் கலந்த குரலில், உங்களோட குலம் நாசமாகி அழிஞ்சு போகணும் என்று கத்தினாள். இந்த சாபம் அந்த குலம் அவளுக்கு தந்த துன்பங்கள் எவ்வளவு ஆழமானவை என்பதை காட்டியது. அவளது வார்த்தைகளையும் கோபமும் கவலையும் கலந்த முகத்தையும் பார்த்த அந்த தலைவன் சிரித்துக் கொண்டே, இன்னைக்கு நாங்க ஒரு மிக விலை உயர்ந்த புதையலை எடுத்துட்டோம். முழு ஜீவ மரண வாயிலும் இல்லைனாலும் இந்த கவசம் மட்டும் போதுமானது. இது கூட ஒரு எல்லையற்ற சக்தி கொண்ட புதையல் தான். இனிமே இந்த கவசம் எங்க இரத்த சுறா குலத்திற்கே சொந்தமானது என்றான். இதை சொன்னவுடன் அவன் தன் ஆயுதத்தில் சக்தியை நிரப்பி இனியாவை தாக்க வேகமாக முன்னேறினான். தன்னை நோக்கி அவன் நெருங்கி வருவதை பார்த்த இனியா பதட்டத்தில் மூழ்கினான். அந்த சமயத்தில் கடலில் திடீரென ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. அதிலிருந்து சிவப்பு ஒளி வெளிப்பட்டு அது ஒரு சிவப்பு கலசமாக மாறியது. அப்போது அவர்கள் அனைவரின் கண் முன்பே அந்த கலசம் இனியாவை முழுமையாக விழுங்கியது. இனியா அந்த சுடர் கலசத்திற்குள் மறைந்த அடுத்த கணமே அந்த தலைவனின் தாக்குதல் அந்த கலசத்தை தாக்கியது. அவை இரண்டும் மோதியது. ஒரு கூர்மையான சத்தம் எழுந்தது. அதனால் எழுந்த பெரிய சக்தி சுற்றியுள்ள எல்லா திசைகளிலும் சிதறியது. இந்த திடீர் மாற்றத்தை கண்ட அந்த தலைவனின் முகம் அதிர்ச்சியால் வெளிரி, எங்களோட விஷயத்துல தலையிட யாருக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சு? முன்னாடி வாடா என்று கோபமாக கத்தினான். ஆனால் அவனுடைய கேள்விக்கு யாரும் பதிலளிக்கவில்லை. அதே நேரத்தில் இனியாவை விழுங்கிய அந்த சிவப்பு கலசம் சிவப்பு ஒளியாக மாறி அங்கிருந்து வேகமாக விலகிச் சென்றது. அதை பார்த்த அந்த தலைவன் தன் தோழர்களை நோக்கி, அந்த கலசத்தை புடிங்க, அந்த பொண்ணு அதுக்குள்ளதான் இருக்கா என்று கத்தினான். இதை சொல்லும் போதே அந்த தலைவனின் கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தன. பிறகு ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அவனும் அதிவேகத்தில் அந்த சிவப்பு கலசத்தை துரத்த தொடங்கினான். அவனை தொடர்ந்து அருகில் இருந்த நூற்றுக்கணக்கான வீரர்களும் தங்கள் இரத்த சுறாக்களின் மீது ஏறி கலசத்தை பின்தொடர்ந்தனர். அதனால் அடுத்த சில நொடிகளில் கடலின் இயல்பான அமைதி முற்றிலும் சிதைந்தது. அதோடு வேகம் வீசும் காற்றின் சத்தம் கடலெங்கும் பரவியது. அதன் நடுவே அந்த சிவப்பு ஒளி முன்னேறி கொண்டே இருந்தது. அதன் அதிவேகத்தால் கடல் மேற்பரப்பிலேயே ஒரு தெளிவான பாதை உருவாகி கொண்டிருந்தது. அதனுடன் நூற்றுக்கணக்கான ரத்தம் தோய்ந்த சுறாக்கள் அதை துரத்தி வருவதும் தெளிவாக தெரிந்தது. அப்போது அவர்களுக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த அவர்களின் தலைவன் சத்தமாக, வேகமா அதுக்கு முன்னாடி போய் அவங்களை நிறுத்துங்க என்று கத்தினான். இதை சொல்லும் போது அவனது முகத்தில் ஒரு கடுமையான தீர்மானம் தெளிவாக பிரதிபலித்தது. ஏனெனில் அவர்களின் நோக்கம் அவர்களின் குலத்திற்கே மிக முக்கியமானதாக இருந்தது. அதே நேரத்தில் இனியா இப்போது தப்பித்து விட்டால்
அவள் நேரடியாக அழியா புனித மீன் பிரிவிற்கு திரும்பி விடுவாள். அதன்பின் இந்த முழு சமுத்திரத்திலும் பெரிய குழப்பம் எழும். பெயரில் புனிதம் இருந்தாலும் அந்த பிரிவினர் கோபமடைந்தால் இரத்தச்சுறா குழுவின் வீரர்களாலும் அவர்களை எளிதில் எதிர்க்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. அதனால் எந்த விலை கொடுத்தாலும் இனியாவை பிடித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணமே அவர்களின் மனதில் உறுதியாக இருந்தது. இந்த எண்ணத்துடன் அந்த தலைவனின் கண்களில் இருந்த எரிச்சல் மேலும் தீவிரமானது. பிறகு அவன் அந்த சிவப்பு ஒளி வேகமாக முன்னேறுவதை கவனித்தபடியே தனது வேகத்தையும் அதிகப்படுத்தினான். அதே நேரத்தில் அனைவரும் சிதறி செல்லுமாறு சைகை செய்தான். அந்த சைகையை பார்த்ததும் வீரர்கள் எல்லா திசைகளிலும் பரவி சிவப்பு ஒளியை சுற்றி வளைக்க முயன்றனர். அவர்களின் இந்த திட்டத்தை உணர்ந்ததும் அந்த சிவப்பு ஒளியில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டது. அதனால் அடுத்த கணமே அந்த சிவப்பு கலசம் கீழே இறங்க தொடங்கியது. இதை கண்ட அந்த தலைவனின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அவன் சிரித்தபடியே, முட்டாளே, எங்க ரத்தச்சுறா குழுவை விட நீ தண்ணிக்குள்ள வேகமா போக முடியும்னு நினைக்கிறியா? இப்ப நாங்க உன்னை என்ன பண்றோம்னு பாரு என்றான். அவன் இதை சொன்ன அடுத்த நொடியில் அவன் சவாரி செய்து கொண்டிருந்த இரத்தச்சுறா நேராக தண்ணீருக்குள் பாய்ந்தான். தண்ணீருக்குள் சென்றவுடன் அதன் வேகம் மேலும் அதிகரித்தது. அதனைத் தொடர்ந்து மற்ற இரத்தச்சுறாக்களும் ஒன்றன் பின் ஒன்றாக கடலுக்குள் பாய்ந்து அவனை பின்தொடர்ந்தன. பிறகு சில நொடிகளிலேயே அவை அந்த சிவப்பு கலசத்தை நெருங்க தொடங்கின. இதை கண்ட ஜெயசமரனின் முகம் வெளிரி போனது. பிறகு அவன் உடனே அந்த கலசத்திலிருந்து வெளிப்படும் ஒளியை மேலும் அடக்கி அதன் வேகத்தை மேலும் அதிகப்படுத்தினான். அந்த நேரத்தில் ஆழ்கடலில் ஏதோ ஒன்றை கவனித்த திவான், சமரா, இந்த கடலோட ஆழத்துல சில விசித்திரமான பாறைகள் இருக்குது. அந்த இடம் பார்க்க ரொம்ப அபூர்வமா தெரியுது. அங்க நாம கொஞ்ச நேரத்துக்கு பாதுகாப்பா ஒளிஞ்சுக்க முடியும் என்றான். இதை கேட்ட ஜெயசமரன் உடனே தன் கவனத்தை கீழ் நோக்கி திருப்பினான். ஏனெனில் இது இப்படியே தொடர்ந்தால் இரத்தச்சுறாக்கள் விரைவில் தன்னை பிடித்துவிடும் என்பதும் அதன்பின் பெரிய சிக்கல் உருவாகும் என்பதும் அவனுக்கு புரிந்தது. சுமார் 10 நிமிடங்கள் ஆழமாக சென்ற பிறகு நீருக்கடியில் மலைகளைப் போல தோற்றமளிக்கும் ஏராளமான பாறைகள் தோன்ற தொடங்கின. அந்த பாறைகளுக்கிடையே சிவப்பு கலசம் தொடர்ந்து முன்னேறி சில கணங்களிலேயே அவற்றில் ஒன்றின் உள்ளே சென்று மறைந்தது. கலசம் மறைந்ததும் இரத்தச்சுறாக்கள் எதுவும் அறியாமல் முன்னோக்கி வேகமாக சென்றன. ஆனால் சில கணங்களுக்கு பிறகு அந்த தலைவனுக்கு ஏதோ சரியில்லை என்ற உணர்வு ஏற்பட்டது. அவன் உடனே திரும்பி அந்த பாறை பகுதியை நோக்கி பார்த்தான். பிறகு அவனுடன் இருந்த சில தோழர்களுக்கும் சைகை காட்டி, இந்த பாறை பகுதியை முழுசா தேடுங்க, அவங்க கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும் என்று உத்தரவிட்டான். அவனது வார்த்தைகளை கேட்டதும் இரத்தச்சுறா குழுவின் வீரர்கள் பதட்டத்துடன் அந்த பகுதியில் தேடத் தொடங்கினர். அவர்கள் தேடிக்கொண்டிருந்த வேளையில் அந்த சிவப்பு கலசம் மெதுவாக சுருங்கி கடலடியில் கிடக்கும் ஒரு சாதாரண கல்லை போல மிகச்சிறியதாக மாறியிருந்தது. அதிலிருந்து எந்த சக்தியும் வெளிப்படவில்லை. கலசத்தின் சக்திகள் முழுவதுமாக மறைந்திருந்த அந்த நொடியில் அதன் உள்ளே இருந்த ஜெயசமரன் மெதுவாக பெருமூச்சு விட்டு, இப்பதான் ரொம்ப கவனமா இருக்கணும், இங்க நாங்க மாட்டிக்கிட்டா இதுக்கப்புறம் எங்களால அவனுக்கு கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அத்தியாயம் 1844. இரத்தச்சுறா குழுவில் இருந்தவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது. அதை கவனித்த ஜெயசமரனின் மனதில் கவலை ஏற்பட்டது. அவர்களிடம் ஒரு உச்ச பரமஜீவ நிலை வீரன் மட்டுமல்லாமல் 10 ஆரம்ப பரமஜீவ நிலை வீரர்களும் இருந்தனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை நேரடியாக எதிர்கொள்வது ஜெயசமரனுக்கே மிகவும் கடினமாக இருக்கும். அந்த நேரத்தில் கலசத்தின் உள்ளே இனியா ஜெயசமரனை பார்த்து மென்மையான குரலில், அண்ணா, என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி என்றாள். அவளது வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் அவள் தற்போது ஒரு கருப்பு கதவு கவசத்தின் மேல் அமர்ந்திருப்பதை கவனித்தான். அந்த காட்சி அவனுக்கு சற்றே விசித்திரமானதாக தோன்றியது. அவன் அந்த கவசத்தை கவனமாக பார்த்தபோது அதிலிருந்து அபாயகரமான சக்திகள் மெதுவாக வெளிப்படுவதை உணர்ந்தான். அந்த அளவிலான பேராற்றலை கொண்ட அந்த கவசம் நிச்சயமாக ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த எல்லையற்ற புதையலாக இருக்க வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஜெயசமரன் இதை உணர்ந்து கொண்டிருந்த போது திவான் மெதுவாக, எனக்கு தெரிஞ்சு இது ஜீவ மரண வாயிலோட கவசமா இருக்கணும் சமரா. அந்த கதவு பண்டைய காலத்தை சேர்ந்த ரொம்ப வலிமையான ஒரு எல்லையற்ற புதையல். இப்போ இந்த பொண்ணு கிட்ட அந்த கதவோட கவசம் மட்டும்தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் இவளால மரணத்தோட சக்திகளை பயன்படுத்த முடியுது. இத்தகைய தாக்குதல்களை சாதாரணமாவே ஒரு உச்ச மகாயோகி நிலை வீரனால மட்டும்தான் பண்ண முடியும் என்றான். அந்த புதையலை பற்றி கேட்டதும் ஜெயசமரனுக்கு பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது. ஒரே ஒரு கவசம் இவ்வளவு பேராற்றலை கொண்டிருக்க முடியும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. பிறகு சிறிது நேரம் கழித்து ஜெயசமரன் மெதுவாக பெருமூச்சு விட்டு
இனியாவை பார்த்து, இனியா, நீ இப்போ நலமா இருக்கியா என்று கேட்டான். அவனது கேள்விக்கு பதிலாக இனியா மெதுவாக புன்னகைத்து ஆமாம் என்று தலையசைத்தாள். அந்த நொடியில் அவளது முகம் முற்றிலும் பழைய நிலைக்கு திரும்பி இருந்தது. அதிலிருந்த எல்லா பலவீனங்களும் மறைந்திருந்தன. இதை கண்ட ஜெயசமரனுக்கு பெரிய வியப்பு ஏற்பட்டது. ஏனெனில் அவளது குணமடையும் வேகம் உண்மையிலேயே அசாதாரணமாக இருந்தது. அப்போது இனியா கோபத்துடன் பற்களை கடித்துக் கொண்டு, இந்த சனியை பிடிச்ச ரத்த சுறாக்கள் என்னை விடவே மாட்டேங்கிறானுங்க. அவனுங்களோட மூத்தவன் என் மேல அந்த முத்திரையை மட்டும் போடாம இருந்திருந்தா இந்நேரம் அவனுக்கு அத்தனை பேரையும் 1000 துண்டுகளா வெட்டி அவனுங்க சுறாக்களுக்கே நான் தீனியா போட்டிருப்பேன் என்றாள். இதை சொல்லும் போது இனியாவின் உடலுக்குள் அதிக சக்திகள் அலைபாய்வதை ஜெயசமரனால் உணர முடிந்தது. அதே நேரத்தில் அந்த பேராற்றலை அடக்கும் ஏதோ ஒன்று அவளது உடலுக்குள் இருப்பதையும் அவன் கவனித்தான். பிறகு ஒருவேளை இனியா குறிப்பிட்ட அந்த முத்திரை இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவன் எண்ணினான். சிறிது நேரம் அமைதியாக இருந்த பிறகு ஜெயசமரன் இனியாவை பார்த்து, நீங்க பேசிட்டு இருந்ததை நான் கொஞ்சம் கேட்டேன். அதுல இருந்து நீ அழியா புனித மீன் பிரிவை சேர்ந்தவன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இந்த ரத்தச்சுறா கும்பல் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் உங்க பிரிவுக்கு போறது உனக்கு நல்லது. நீ அங்க போன உடனே உங்க பிரிவுல இருக்கிற மூத்தவங்க உன் உடம்புல இருக்கிற அந்த முத்திரையை எளிதா உடைச்சிருவாங்கன்னு நான் நம்புறேன். அப்புறம் இந்த மாதிரி வெளியே தனியா சுத்துறது உனக்கு பாதுகாப்பானது இல்ல என்றார். அதற்கு இனியா மெதுவாக தலையசைத்து இல்லை என்று மறுத்தாள். பின்னர் ஜெயசமரனை பார்த்து, இல்ல, என்னால நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு எளிதா இங்கிருந்து தப்பிச்சு ஓட முடியாது. அதனாலதான் நான் அங்க திரும்பி போகல. ஆமா சமரனா, நான் ஏன் உங்க கூட வரக்கூடாது? நான் உங்களுக்கு எந்த விதத்திலையும் சுமையா இருக்க மாட்டேன்னு உறுதியா சொல்றேன். நம்ம 2 பேருக்கும் முன்ன பின்ன அறிமுகம் இல்லைனாலும் ஏன்னு தெரியல, என் மனசோட ஆழத்துல நீங்க எனக்கு எந்த தீங்கும் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அந்நியரை பார்த்தும் எனக்கு இப்படியான ஒரு உணர்வு வந்ததே இல்லை என்றாள். அவளது வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் மேலும் குழப்பம் அடைந்தான். ஏனெனில் இனியாவின் குரலிலும் கண்களிலும் பொய் இல்லை. அவள் உண்மையைத்தான் சொல்கிறாள் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் ஒருவரை இவ்வளவு விரைவாக நம்புவது சரியா என்ற எண்ணமும் அவனுக்குள் எழுந்தது. பிறகு சிறிது நேரம் யோசித்து எந்த வாக்குறுதியும் அளிக்காமல் ஜெயசமரன் மெதுவாக, முதல்ல இங்க இருக்கிற இந்த நிலைமை எப்படி போகுதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் நீ சொன்னதை பத்தி ஒரு முடிவு பண்ணலாம். ஆனா அடுத்த 2-3 நாள் இங்கேயே தங்கி இருக்க வேண்டியதா இருக்கலாம். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு எளிதா போறவனுக்கு மாதிரி தெரியல என்றான். இதற்கிடையில் ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்ட இனியா மெதுவாக புன்னகைத்தாள். பிறகு அவள் தன் தலையை கருப்பு கவசத்தின் மீது சாய்த்து அமைதியாக உறங்கிவிட்டாள். இதை கண்ட ஜெயசமரனுக்கு ஆச்சரியத்தில் வாய் பிளந்தது. அவள் உறங்கிய நொடியில் மீண்டும் ஒரு நீல ஒளி இனியாவின் உடலை மெதுவாக சூழ்ந்தது. அந்த காட்சியை பார்த்த ஜெயசமரன் இனியா உறங்கும் போதெல்லாம் அவளது உடலில் ஒரு அழியா குணப்படுத்தும் நுட்பம் இயங்குகிறது என்பதையும் அது அவளது காயங்களை மிக வேகமாக ஆற்றிவிடுகிறது என்பதையும் புரிந்து கொண்டான். அதே நேரத்தில் அந்த சுடர் கலசத்தின் மறைந்து கொள்ளும் திறன் ஜெயசமரன் நினைத்ததை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. மறுபுறம் கடலின் ஆழத்தில் இருந்த அந்த பாறை பகுதி மிகவும் சிக்கலான அமைப்பை கொண்டிருந்தது. இதனால் இரத்தச்சுறா குழுவின் வீரர்கள் 5 நாட்கள் இடைவிடாமல் அந்த பகுதியில் தேடியும் அவர்களால் அந்த சிவப்பு கலசம் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியில் வேறு வழியின்றி அவர்கள் கோபத்துடன் தேடலை கைவிட்டு பின்வாங்க தொடங்கினர். ஏனெனில் இவ்வளவு வீரர்களை ஒரே இடத்தில் நீண்ட நேரம் வைத்திருக்க முடியாது என்பதையும் அவர்கள் நன்றாகவே அறிந்திருந்தனர். 5 நாட்கள் கடந்த பிறகும் இரத்தச்சுறா குழுவின் வீரர்கள் அந்த இடத்தை விட்டு சென்ற பின்னரும் ஜெயசமரன் உடனே வெளியே வரவில்லை. மாறாக மேலும் 2 நாட்கள் அவன் கலசத்திற்குள்ளேயே தங்கியிருந்தான். அந்த முடிவு அவனுக்கு பெரிய அதிர்ஷ்டமாக அமைந்தது. ஏனெனில் அடுத்த 2 நாட்களில் கூட இரத்தச்சுறா குழுவின் சில வீரர்கள் அந்த பகுதியை ரகசியமாக கண்காணித்து வருவதை அவன் உணர்ந்திருந்தான். ஆனால் மொத்தம் 1 வாரம் கடந்த பின் இரத்தச்சுறா குழுவின் சக்தி அலைகள் அந்த பகுதியில் இருந்து முற்றிலும் மறைந்தன. அப்போதுதான் கடலடியில் இருந்த பாறை பகுதி மெதுவாக இடிந்து விழத் தொடங்கியது. அதன் நடுவில் இருந்து ஒரு சிறிய சிவப்பு ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளிக்குள் சுடர் கலசம் தெளிவாக காணப்பட்டது. சில நொடிகளுக்கு பிறகு அந்த கலசத்தின் வாய் திறந்தது. அதிலிருந்து 2 உடல்கள் மெதுவாக வெளியே வந்தன. வெளியே வந்ததும் இனியா சுற்றிலும் கவனமாக பார்த்தாள். பின்னர் நிம்மதியான குரலில், இப்போ நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம்னு நினைக்கிறேன். சமரணனா, நான் மறுபடியும் சொல்றேன், தயவு செஞ்சு என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. அந்த மூத்தவன் என் உடம்புல போட்ட முத்திரை ரொம்ப நாள் நிலைக்காது. அதுவும் இல்லாம என்னோட முழு சக்திகளும் திரும்பி வந்த உடனே நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவளா மாறிடுவேன் என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் மேலும் குழப்பம் அடைந்தான். அவன் எதையும் உடனே சொல்ல தயங்கினான்.
இனியாவின் பலம் குறித்து அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவள் ஜெயசமரனுடன் இருப்பதை இரத்தச்சுறா குழு தற்செயலாக கண்டுபிடித்து விட்டாலும் கூட அவர்கள் அவனை ஒரு நேரடி எதிரியாக கருதி விடுவார்கள் என்பதே அவனது பெரிய பயமாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் ஜெயசமரனின் கலக்கத்தை உணர்ந்த திவான் மெதுவாக, இவரை நம்ம கூட கூட்டிட்டு போகலாம் சமரா. ஏன்னா இரத்தச்சுறா குழுவை எதிரியாக்குறதுனால வர்ற ஆபத்தை விட அழியா புனித மீன் பிரிவோட நண்பனாகிறதுனால கிடைக்க போற நன்மை ரொம்ப அதிகம். அதுவும் இல்லாம இந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற முத்திரை உடைஞ்சதுன்னா ஒரு உச்ச மகாயோகி நிலை வீரன் கூட அவ கூட போட்டி போட முடியாது. நிலைமை அப்படி இருக்கும் போது 2வது பண்டைய குறியீட்டை தேடிட்டு இருக்கிற உன்னோட இந்த பயணத்துல இவ உனக்கு ரொம்ப பயனுள்ளவளா இருப்பா என்றான். திவானின் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக பெருமூச்சு விட்டான். திவானின் கருத்துக்களின் மீது அவனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அதனால் ஜெயசமரன் இனியாவை பார்த்து தனது தயக்கத்தை ஒதுக்கிவிட்டு, சரி, நீ என் கூட வரலாம். ஆனா நீ மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். நீ நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும். சொந்தமா எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. இல்லனா நான் உன்னை பாதியிலே விட்டுட்டு போயிடுவேன். என்னோட இந்த நிபந்தனையை நீ ஏத்துக்கிறியா என்று கேட்டா. ஜெயசமரன் தன்னை தன்னுடன் அழைத்து செல்ல ஒப்புக்கொண்டதை அறிந்தவுடன் இனியாவின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது. அதே நேரத்தில் அவன் விதித்த அனைத்து நிபந்தனைகளுக்கும் அவள் அமைதியாக தலையசைத்து ஒப்புக்கொண்டாள். இதை கண்ட ஜெயசமரனும் புன்னகைத்தான். பிறகு இனியாவை தன்னுடன் வருமாறு சைகை காட்டிவிட்டு ஒளியாக மாறி கடலுக்குள் முன்னோக்கி சென்றான். அந்த நேரத்தில் அவன் தென்மேற்கு திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தான். அவன் செல்லும் திசையை பார்த்த இனியாவும் நீல நிற ஒளியாக மாறி அவனை பின்தொடர்ந்தாள். அப்போது இனியா மெதுவாக, சமரணனா, நாம இப்ப எங்க போறோம் என்று கேட்டாள். அதற்கு ஜெயசமரன், நாம இப்போ வான் வர்த்தக பகுதிக்கு போறோம் என்றார். இதை கேட்டதும் இனியாவின் முகத்தில் மேலும் மகிழ்ச்சி பரவியது. அவள் உடனே உற்சாகமாக, ஓ, அந்த இடத்தை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அங்க நிறைய சுவாரஸ்யமான பொருட்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச திவ்ய பலகை அங்க கிடைக்குமான்னு தெரியல. அது ரொம்ப வசதியான ஒரு எல்லையற்ற புதையல். அது மட்டும் எனக்கு கிடைச்சா நான் எப்ப வேணும்னாலும் அதுல படுத்து நிம்மதியா தூங்கலாம். இப்ப என்கிட்ட இருக்கிற அந்த மரப்பலகை ரொம்ப மோசமா இருக்கு. அதுல கொஞ்ச நேரம் படுத்தாலே எனக்கு முதுகும் கழுத்தும் வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது இவ்வளவு மோசமானதுன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அதை திருடி இருக்கவே மாட்டேன் என்றாள். அவள் சொன்னவற்றில் பலவற்றை ஜெயசமரன் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் அவன் அமைதியாக முன்னோக்கி சென்றான். இனியாவின் அப்பாவியான பேச்சால் அவனது பயணம் தனிமையாக தோன்றவில்லை. சில சமயங்களில் அவள் சொல்லும் ஏதாவது ஒரு விஷயம் அவனை சத்தமாக சிரிக்க வைத்தது. இப்படியே சிரித்துக் கொண்டே அரை நாள் கடந்தது. அப்போது திடீரென திவானின் கவலையுடன் கூடிய குரல் ஜெயசமரனின் மனதில் ஒலித்து, சமரா, கவனமாறு. இந்த இடத்துல இரத்தச்சுறாக்களோட சக்திகளை மறுபடியும் என்னால உணர முடியுது. இத பார்க்கும் போது தேடல அவங்க இப்போ ரொம்ப பெருசா விரிவுபடுத்தி இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்களோட வீரர்கள் எல்லா திசையிலையும் இருக்காங்க. முதல்ல இந்த பொண்ணை மறைச்சு வை. அவங்க ஏற்கனவே உன்னோட சக்திகளை உணர்ந்துட்டாங்க. அதனால நீ அவங்களோட பார்வையில இருந்து தப்பிக்க முடியாது என்றான். இதை கேட்டதும் ஜெயசமரனின் முகம் மாறி, என்ன, அவங்க இன்னும் இங்கிருந்து போகலையா என்று கேட்டான். ஆனாலும் அவன் உடனே இனியாவை பார்த்து, இனியா, சீக்கிரம் சுடர் கலசத்துக்குள்ள போய் மறைஞ்சுக்கோ. அந்த இரத்தச்சுறா கும்பல் மறுபடியும் நம்ம முன்னாடி வந்துட்டாங்க என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் உடனே நின்றான். பிறகு அடுத்த நொடியில் அவன் சுடர் கலசத்தை வெளியே எடுத்து இனியாவை அதற்குள் அழைத்து செல்ல முயன்றான். அதை பார்த்த இனியாவின் முகத்தில் ஒரு சிறிய தயக்கம் தெரிந்தாலும் அவள் எதுவும் பேசாமல் ஒளியாக மாறி கலசத்திற்குள் நுழைந்தாள். அவள் உள்ளே சென்றதும் ஜெயசமரன் கைகளை அசைத்தான். அந்த கலசம் சிறியதாகி அவனது பைக்குள் சென்று மறைந்தது. அதன் பின் அவன் முன்னால் பார்த்தான். அங்கே தண்ணீரை தெறிக்க செய்யும் சத்தங்கள் கேட்டன. அதே நேரத்தில் பல சக்தி வாய்ந்த சக்திகள் அவனுக்கு தெளிவாக உணரப்பட்டன. அதைத் தொடர்ந்து சில நொடிகளிலேயே பல இரத்த சிவப்பு நிற ஒளிகள் அவன் பார்வைக்கு வந்தன. அவற்றை உற்று பார்த்த போது அவர்கள் அவன் முன்பு சந்தித்த இரத்தச்சுறா கும்பலை சேர்ந்தவர்கள் தான் என்பதை கண்டறிந்தான். அவர்களுக்கெல்லாம் முன்னால் இருந்தவன் இரத்தச்சுறா குழுவின் தலைவரான குரோதன். பிறகு அந்த சுறாக்கள் முன்னே வந்து ஜெயசமரனின் பாதையை முற்றிலும் மறித்தன. அப்போது ஜெயசமரனின் சக்தியை உணர்ந்த குரோதன் லேசான ஆச்சரியத்துடன், நீ மறுபடியும் வந்துட்டியா என்று கேட்டான். இதை கேட்ட ஜெயசமரன் ஆச்சரியமடைந்தவன் போல நடித்துக் கொண்டு, நண்பா, இங்க என்னதான் நடக்குது? ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். அவன் சொன்னதை கேட்டதும் குரோதன் ஒரு கணம் அவனை உற்று பார்த்தான். அந்த நேரத்தில் குரோதனின் கண்களில் இருந்த சோர்வு தெளிவாக தெரிந்தது. இனியாவை தேடும் முயற்சியில் அவன் தன் சக்தியின் பெரும்பகுதியை செலவழித்திருந்தான். அதனால்
ஜெயசமரனை போன்ற ஒரு ஆரம்ப நிலை பரமஜீவியை கண்டதும் குரோதன் நேரடியாகவே, எங்களோட ரத்த சுறா குழு இப்போ ஒரு முக்கியமான பணியில இருக்குது. இந்த பணியில நாங்க ஒருத்தரை தேடிட்டு இருக்கோம். அதனால நீயும் எங்க கூட வந்து எங்க தேடலுக்கு உதவி பண்ணணும் என்றான். ஆனால் அதை கேட்ட ஜெயசமரன் சற்று கலக்கத்துடன், என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இப்ப நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால என்னால இந்த விஷயத்துல உங்களுக்கு உதவ முடியாது என்றான். ஜெயசமரன் எந்த அவமரியாதையையும் காட்டவில்லை என்றாலும் குரோதனின் முகத்தில் எரிச்சல் தெளிவாக தெரிந்தது. அந்த எரிச்சல் மெதுவாக கோபமாக மாறி அவனது கண்கள் சிவந்து ஒளிரத் தொடங்கின. ஏனெனில் அவனிடம் இப்படி பேச யாராவது துணிவார்கள் என்று அவன் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அதுவும் தனது கட்டளையை மறுத்தவன் ஒரு சாதாரண ஆரம்ப பரமஜீவ நிலை வீரன் என்பதே அவனது கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. அதனால் குரோதன் கடுமையான குரலில், இங்க பாரு தம்பி, நான் ஏற்கனவே நல்ல மனநிலையில இல்ல. அதனால என்னை இதுக்கு மேலேயும் கோபப்படுத்தாத. அமைதியா கீழே இறங்கி வா. நான் உன்னை சோதிக்கணும். இல்லன்னா இந்த நாளை நீ சாகுற வரைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு பண்ணிருவோம் என்றான். அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் குரோதனின் கண்களில் ஒரு கொடூரமான எண்ணம் மின்னுவதை கவனித்தான். ஆனால் இதுவரை மரியாதையுடன் நடந்து கொண்டிருந்தாலும் தன் விருப்பத்திற்கு எதிராக எதையும் செய்யும்படி யாராலும் தன்னை வற்புறுத்த முடியாது என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். அதை கருத்தில் கொண்டு ஜெயசமரன் அமைதியான ஆனால் உறுதியான குரலில், நீங்க எல்லாம் ரத்த சுறா குழுவை சேர்ந்தவங்கன்னு தான் நான் இதுவரைக்கும் ரொம்ப மரியாதையா பேசிட்டு இருக்கேன். ஆனா உங்களோட அதிகாரத்தை என்கிட்ட காட்டணும்னு நினைச்சா இதுக்கப்புறம் நடக்க போறதுக்கு நீங்க என்ன தப்பு சொல்லக்கூடாது. அதே மாதிரி உங்க திறமைகளை பார்த்தா இந்த அசுர கடலை நீங்க இவ்வளவெல்லாம் பேசவே கூடாது என்றான். இந்த வார்த்தைகள் காதில் விழுந்ததும் குரோதனின் கோபம் வெடித்து அவன் ஜெயசமரனை கொலை வெறியுடன் பார்த்தான். பிறகு அடுத்த கணமே அவன் சிவப்பு ஒளியாக மாறி வேகமாக முன்னேறி தாக்க தொடங்கி, முட்டாள், நான் தான் ஏற்கனவே கோபமா இருக்கேன்னு சொன்னல. என்னோட கோபம் என்ன பண்ணுன்னு இப்ப நான் உனக்கு காட்டுறேன் என்று கத்தினான். அதே நேரத்தில் ஜெயசமரனின் உடலிலிருந்து பச்சை நிற ஒளி மெதுவாக வெளிப்பட்டது. அதனுடன் அவன் உடலில் பதிந்திருந்த 4 நாக முத்திரைகளும் தெளிவாக தோன்றின. அந்த முத்திரைகளின் சக்தி ஒன்றிணைந்ததும் அவன் தன்னை நோக்கி வந்த குரோதனின் மீது ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடுத்தான். அடுத்த நொடியில் இருபெரும் தாக்குதல்களும் நேருக்கு நேர் மோதின. அத்தியாயம் 1845. அந்த மோதலால் எழுந்த சக்தி அலைகள் எல்லா திசைகளிலும் பரவி கடலின் அந்த பகுதியையே கலக்கின. அதே நேரத்தில் அங்கே ஒரு சிறிய புயல் எழுந்தது போல நீர் சுழன்றது. ஆனால் சில நொடிகளுக்குள் அந்த அலைகள் மெதுவாக அடங்கின. அந்த அமைதி திரும்பிய தருணத்தில் அனைவரின் பார்வையும் குரோதனை நோக்கி திரும்பியது. இப்போது குரோதனின் கண்களில் இருந்த கொலைவெறி முற்றிலும் மறைந்து அதற்கு பதிலாக ஒரு அதிர்ச்சி தோன்றி இருந்தது. பிறகு அடுத்த நொடியில் அவன் உடல் கட்டுப்பாட்டை இழந்து வெகு தூரம் பின்னால் தூக்கி எறியப்பட்டு தண்ணீரில் ஒரு பெரிய சத்தத்துடன் விழுந்தான். அந்த காட்சியை பார்த்த ரத்த சுறா குழுவின் வீரர்கள் அனைவரும் உறைந்து போய் நின்றனர். அந்த நொடியில் அந்த கடல் பகுதியில் முழுமையான அமைதி நிலவியது. யாராலும் உடனடியாக எதுவும் பேச முடியவில்லை. பிறகு சில நொடிகள் கழித்து குரோதன் மீண்டும் தண்ணீரில் இருந்து வெளியே வந்தான். இந்த முறை அவன் ஜெயசமரனை பார்த்த பார்வையில் கொடூரத்துடன் சேர்ந்து ஒரு சிறிய ஆச்சரியமும் இருந்தது. முந்தைய தாக்குதலில் இருந்தே ஜெயசமரன் ஒரு சாதாரண ஆரம்ப பரமஜீவ நிலையை விட மிக அதிக சக்தி கொண்டவன் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். மேலும் அவன் பேசிய வார்த்தைகள் வெறும் வெற்று மிரட்டல்கள் அல்ல என்பதும் தெளிவாகி இருந்தது. பிறகு சில கணங்களில் சுற்றி இருந்த ரத்த சுறா குழுவின் வீரர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஜெயசமரனை சூழ்ந்தனர். அதனால் கடலின் அந்த பகுதி பதட்டத்தால் நிரம்பியது. அப்போது அவர்களின் கண்களில் கொலைவெறி தெளிவாக பளிச்சிட்டது. இதுவரை எத்தனை உயிர்கள் அவர்களது கைகளால் போனது என்ற கணக்கு யாருக்கும் தெரியாது. அதனால் அவர்கள் எளிதில் பின்வாங்க தயாராக இல்லை. ஆனால் ஜெயசமரனும் அப்பாவி அல்ல. சில நாட்களுக்கு முன்புதான் மகாயோகி நிலைக்கு அருகில் இருந்த ஒரு வீரனை அவன் கடுமையாக காயப்படுத்தி இருந்தான். ஆனால் உண்மையில் அவரை முழுமையாக முடக்கிவிட்டான் என்றே சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனும் ரத்த சுறா குழுவை போலவே இரக்கமற்றவனாக மாற முடியும். அந்த நெருக்கடியான தருணத்தில் குரோதன் குரலை தாழ்த்தி ஆனால் கடுமையாக, டேய் தம்பி, உண்மையிலேயே எங்க ரத்த சுறா குழுவோட எதிரியா மாறணும்னு நினைக்கிறியா? என்ன நம்பு, அது ரொம்ப பெரிய முட்டாள்தனம் என்றான். இதற்கு ஜெயசமரன், இங்க பாருங்க, நான் யாருக்கும் எதிரியா மாற விரும்பல. ஆனா என்னோட விருப்பத்துக்கு மாறா என்னை யாராலையும் எதையும் பண்ண வைக்க முடியாதுன்னு மட்டும் இப்ப தெளிவா சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாம நான் ரொம்ப அவசரமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க தான் தேவையில்லாம என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணீங்க. உங்க குழுவோட பேரை நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னு
நீங்க ஏன் என்ன சோதிக்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை உங்களாலதான் என்னோட வழியை நான் மாத்திக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப பெரிய தாமதத்தை ஏற்படுத்திருச்சு. இப்போ மறுபடியும் நீங்க அதையே தான் செய்ய சொல்றீங்க. ஆனா நான் போக வேண்டிய இடத்துல எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அதனால நான் சீக்கிரமா அங்க போறது எனக்கு ரொம்ப முக்கியம் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டபோது குரோதன் ஜெயசமரனை உற்று பார்த்து கொண்டே இருந்தான். அதே நேரத்தில் அவனது சிவந்த கண்களில் இருந்த கோபம் மெதுவாக குறைந்தது. பிறகு ஒரு பெருமூச்சு விட்ட பின் அவன் சற்று மாறிய குரலில், நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? 2 பேரும் ஒரு அடி பின்னால போய் இந்த சண்டையை இங்கேயே முடிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நீ உன்னோட வழியில போலாம், நாங்க எங்களோட வழியில போய்க்கிறோம். நாங்க தேடுற ஆள் நீயா இல்லாமலும் இருக்கலாம். அவசரத்துல நான் தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், என்ன மன்னிச்சிரு என்றான். இதை சொல்லிக் கொண்டே குரோதன் லேசாக புன்னகைத்தான். அந்த புன்னகை ஜெயசமரனின் முகத்திலும் ஒரு சிறிய புன்னகையை வரவழைத்தது. இருந்தாலும் அவன் மனதிற்குள் ஒரு சிறிய குழப்பம் இருந்தது. ஏனெனில் குரோதன் போன்ற ஒருவன் இவ்வளவு சீக்கிரம் தன் முடிவை மாற்றிக்கொள்வான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. பின்னர் குரோதன் வழிவிட்டு ஜெயசமரனை போக சைகை காட்டினான். இதை கண்ட இரத்தச்சுரா குழுவின் வீரர்கள் சற்று தயங்கினாலும் இறுதியில் அனைவரும் தங்கள் சக்திகளை விலக்கிக் கொண்டு அவனை போக விட்டனர். ஜெயசமரனும் குரோதனுக்கு நன்றி கூறிவிட்டு பச்சை ஒளியாக மாறி அங்கிருந்து விரைந்தான். ஆனால் அவன் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி மின்னியது. அதே நேரத்தில் அவன் மனதில் ஏதோ ஒரு சந்தேகம் ஓடிக்கொண்டிருந்தது. குரோதன் அவனை இவ்வளவு எளிதாக விட்டு விட்டது நிச்சயமாக ஏதோ ஒரு சதி திட்டத்தின் அடையாளம் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். ஆனால் அந்த திட்டம் என்னவென்று அந்த தருணத்தில் அவனால் யூகிக்க முடியவில்லை. அதனால் அவன் வேகத்தை அதிகரித்து முன்னோக்கி சென்றான். பிறகு கண்ணு வைக்கும் நேரத்தில் அந்த வீரர்களின் பார்வையிலிருந்து முழுவதுமாக மறைந்து விட்டான். அவன் சென்ற பிறகு இரத்தச்சுரா கும்பலைச் சேர்ந்த ஒரு வீரன் முன்னால் வந்து, குரோதன், அந்த பையனை நாம ரொம்ப எளிதா போக விட்ட மாதிரி இருக்குது என்று கேட்டான். இந்த கேள்வியை கேட்டதும் குரோதன் சிரித்துக் கொண்டே, அவனை போக விட்டேனா? இந்த பையனை 7 நாளைக்கு முன்னாடியே நாம பார்த்தோம். இவ்வளவு அவசரமா எங்கேயோ போயிட்டு இருந்தா அவன் ஏன் இந்த 7 நாளுமே இங்கேயே சுத்திட்டு இருக்கான்? இந்த கடல் பகுதி மனித நடமாட்டமே இல்லாத இடம்னு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இவன் மட்டும் ஒரு வாரம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இதுல இருந்து என்ன தெரியுது? இனியாவை காப்பாத்துனது இவன் தான். இப்ப அவனை போக விட்டதுக்கு ஒரே காரணம், அவனை இங்க நம்மளால தடுக்க முடியாது. அவன் பார்க்க ஒரு சாதாரண பரமஜீவநிலை வீர மாதிரி தெரிஞ்சாலும் அவனோட உண்மையான சக்தி ஒரு மகா யோகிக்கு சமமானது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் என்னோட முழு சக்தியையும் பயன்படுத்தி அவனை தாக்கி இருந்தாலும் அவனுக்கு கடுமையான காயங்களை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனா அவனை இங்க நிறுத்தி இருக்க முடியாது என்றான். இதை கேட்ட அந்த வீரன் மேலும் கலக்கமடைந்து, அப்படின்னா குரோதன், இப்ப நாம என்ன பண்றது என்று கேட்டான். அதற்கு குரோதன் ஜெயசமரன் பறந்து சென்ற திசையையே பார்த்து கொண்டே மெதுவாக, நம்ம இரத்தச்சுரா குழுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு எளிதில்ல. நான் அவனை தாக்குனப்ப அவனோட உடம்புல ஒரு சின்ன ஒளியை விட்டுட்டேன். அதனால நம்ம கிட்ட இருந்து அவனால ரொம்ப தூரம் தப்பிச்சு போக முடியாது. நம்ம குழு வீரர்களுக்கு உடனே செய்தி அனுப்பி அவங்க எல்லாரையும் இங்க வர சொல்லுங்க. நம்மளோட மத்த சக்தி வாய்ந்தவங்க இங்க வந்த உடனே இந்த பையனை நாம எளிதா பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம குழுவோட விஷயங்களை தலையிட்டா என்ன நடக்கும்னு அந்த முட்டாளுக்கு காட்டலாம் என்றான். மறுபுறம் அந்த பச்சை ஒளி வானத்தில் வேகமாக முன்னேறி சென்று கொண்டிருந்தது. ஆனால் ஜெயசமரனின் முகத்தில் அமைதி எதுவும் தெரியவில்லை. ஒரு கணம் அவன் பின்னால் திரும்பி பார்த்து தன் முஷ்டியை இருக்க பிடித்துக் கொண்டு மனதில், அந்த கிறுக்கனை இவ்வளவு எளிதா போக விட்டுருப்பானா என்று நினைத்தான். அதே நேரத்தில் திவான் அவனிடம், இல்ல, உண்மையை சொன்னா அவன் உனக்கு பின்னாடிதான் வரான். இப்போ உன்னோட உடம்புல ஏதோ ஒரு சிறப்பு முத்திரை இருக்குது. அதை பயன்படுத்தி தான் இரத்தச்சுரா கும்பல் உன்னை கண்காணிக்குது. அந்த தடமறியும் சக்தி இந்த கடலோட ரொம்ப ஆழத்துல மறைஞ்சிருக்குது. அதனால அதை உன்னால கண்டுபிடிக்க முடியாது என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் முகம் வெளிரி போனது. பிறகு அவன் உடனே தனது பார்வையை கீழே திருப்பினான். அதே சமயம் அவன் கண்களில் ஒரு மங்கிய பச்சை ஒளி உருவானது. அந்த ஒளியின் உதவியுடன் அவன் கடலின் அடியை உற்று பார்த்தான். அப்போது தன் உடலிலிருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு மென்மையான ஒளி வெளிப்படுவதை அவன் உணர்ந்தான். அந்த ஒளி தண்ணீருக்கு வெளியே தெரியவில்லை, ஆனால் தண்ணீருக்குள் தெளிவாக தெரிந்தது. அது ஜெயசமரனுடன் சேர்ந்து முன்னோக்கி சென்றது. அதே ஒளியை பின்தொடர்ந்து பல சக்தி வாய்ந்த வீரர்களும் நகர்ந்து கொண்டிருந்தனர். இதை பார்த்தபின் திவான் மீண்டும், இத வச்சு பார்க்கும்போது அந்த தலைவன் உன்னோட சக்தியை சரியா மதிப்பிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன்னை அவனால மட்டும் தனியா கண்டுபிடிக்க முடியாதுன்னு உன்னை போக விட்டுருக்கான். இந்த நேரத்தை அவன் அவனுக்கு சாதகமா பயன்படுத்தி அவனோட ஆளுங்களை வர வைக்கிறான். அடுத்த தடவை அவன் முன்னாடி வரும்போது அவனோட முழு படையும் அவன் கூட இருக்கும் என்றான்.
இந்த வார்த்தைகள் ஜெயசமரனின் மனதில் பயங்கரமாக ஒலித்தன. ஏனெனில் குரோதனை தவிர இரத்தச்சுறா குழுவில் இன்னும் பல சக்தி வாய்ந்த பரமஜீவ நிலை வீரர்கள் இருப்பது அவனுக்கு தெரியும். அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் அவனை சுற்றிவிட்டால் அது ஒரு பெரிய சிக்கலாக மாறும் என்பதையும் அவன் புரிந்து கொண்டான். அந்த எண்ணத்துடன் ஜெயசமரன் திவானிடம், இந்த தடமறியும் ஒளியை உன்னால் அகற்ற முடியுமா என்று கேட்டான். அதற்கு திவான் சிறிது உதவியற்ற குரலில், அது ரொம்ப கஷ்டம். இந்த ஒளி ரத்தச்சுறா குழுவோட தனி சிறப்பு. அதை அழிக்கிறதும் அகற்றுறதும் எளிதான விஷயமே இல்ல என்றான். அச்சமயம் திடீரென்று கலசத்திலிருந்து இனியா, சமரனா, அவங்க உங்களை துரத்துறாங்க, அதை என்னால உணர முடியுது என்றார். இதை கேட்டதும் ஜெயசமரன், இந்த ஒளியை நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னா அப்ப நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்றார். அதை கேட்ட இனியா வேகமாக, அது என்ன வழினா என்று கேட்டார். அதற்கு ஜெயசமரன் சிரித்துக் கொண்டே, அவங்கள மொத்தமா அழிச்சிடலாம் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் கலசத்திற்குள் இருந்த இனியா ஒரு கணம் அமைதியாக இருந்தாள். இந்த சிக்கல் தனக்காகத்தான் ஏற்பட்டது என்பதை அவளும் புரிந்து கொண்டாள். சிறிது நேரம் யோசித்த பிறகு அவள் மெதுவாக, சமரணனா, நீங்க அவங்கள மொத்தமா முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா என்னோட ஜீவ மரண கதவு கவசத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க என்றாள். அவள் அந்த வார்த்தைகளை முடித்ததுமே அந்த சுடர் கலசம் மெதுவாக நடுங்க தொடங்கியது. பிறகு அதிலிருந்து ஜீவ மரண கவசம் மெதுவாக வெளியே பறந்து வந்தது. அது வெளியே வரும்போதே அது ஒரு அளவிட முடியாத சக்தியை கொண்ட எல்லையற்ற புதையல் என்று தெரிந்தது. ஜெயசமரன் அந்த கவசத்தை உற்று பார்த்தான். அதே நேரத்தில் இனியா இவ்வளவு எளிதாக தன்னை நம்பி இருப்பது அவனுக்கு சிறிது ஆச்சரியமாகவும் இருந்தது. ஆனால் அவன் மேலும் தயங்கவில்லை. ஏனெனில் ஒரே நேரத்தில் இத்தனை பரமஜீவநிலை வீரர்களை எதிர்கொள்வது மிக கடினம் என்பதையும் இந்த கவசம் அவனுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்பதையும் அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். இந்த முடிவை எடுத்த பிறகு இனியாவின் உதவியுடன் அவன் அந்த கவசத்தின் மீது மெதுவாக கட்டுப்பாட்டை பெற தொடங்கி, அவங்கள கொல்லத்தான் போறோம்னா அவங்க நம்மளை தேடி வர்ற வரைக்கும் நாமே காத்திருக்கணும். அவங்க நம்மளை தேடி வர்றதுக்கு முன்னாடி நாம அவங்கள தேடி போவோம் என்றான். அடுத்த கணமே கடலில் கனமான சத்தம் எழுந்தது. அதைத் தொடர்ந்து எண்ணற்ற இரத்த வெறி பிடித்த சுறாக்கள் நீரின் மேற்பரப்பை கிழித்துக் கொண்டு முன்னேறின. அந்த சுறாக்களின் மீது மொத்தம் 12 வீரர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் இடைவிடாமல் சுற்றியுள்ள அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தனர். திடீரென அந்த வீரர்களில் ஒருவன் தண்ணீரிலிருந்து தன் கையை மேலே எடுத்து முன்னே நின்ற மனிதனை நோக்கி உரத்த குரலில், தலைவரே, நம்ம குழு இலக்கா வச்ச ஒளி நகர ஆரம்பிச்சிருக்குதுன்னு தகவல் வந்திருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. அந்த ஒளியோட பாதையை பார்த்தா இலக்கு நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா அவன் நேரா நம்மளை நோக்கி தான் வர்ற மாதிரி இருக்குது என்றான். இதை கேட்டதும் முன்னால் நின்ற மனிதனின் முகத்தில் அளவற்ற மகிழ்ச்சி மலர்ந்தது. அந்த மகிழ்ச்சியுடன் அவன் சிரித்துக் கொண்டே, இறையே நம்மளை தேடி வந்தா அதை விட நல்ல விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? அது நமக்கு எந்த சிரமங்களையும் கொடுக்க வேண்டாம்னு நினைக்குது போல. ஆனா ஒரு சுறாவை தேடி இறையே நடந்து வர்றதை நீங்க எப்போது பாத்திருக்கீங்களா? அதனால எல்லாரும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இந்த வேலை முடிஞ்சதும் உங்க எல்லாருக்கும் நான் தக்க வெகுமதி தருவேன் என்றான். அவன் வார்த்தைகள் முடிந்ததும் சுற்றி இருந்த வீரர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் தங்களை தயார்படுத்திக் கொண்டனர். அப்போது அவர்களின் கண்களில் ஒரு கொடிய நோக்கம் மின்னியது. அந்த கண்களில் பேரழிவை உருவாக்க தயாரான மனநிலை தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் கடலின் அந்த பகுதியில் பலத்த காற்றின் சத்தம் எழுந்தது. ஒரு குறுகிய தூரத்திலிருந்து ஒரு பச்சை ஒளி அவர்களை நோக்கி வேகமாக நெருங்கி வந்தது. பிறகு சில நொடிகளில் அந்த ஒளி ஒரு இளைஞனாக மாறியது. அப்போது அவன் முகத்தில் ஒரு லேசான புன்னகை இருந்தது. அதை பார்த்ததும் அனைவரும் கண்களை விரித்தனர். பின்னர் ஜெயசமரன் புன்னகையுடன் முன்னால் நின்ற மனிதனை நோக்கி, நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் என்றான். அவன் வார்த்தைகளை கேட்டதும் அந்த மனிதனின் முகத்தில் ஒரு கொடூரமான புன்னகை தோன்றியது. அவன் ஜெயசமரனை நேராக பார்த்து இரக்கமற்ற குரலில், ஆமா, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. ஆனா இங்க இருந்து உயிரோட போக முடியாது. தோழர்களே, அவனை புடிங்க என்று ஆணையிட்டான். அவன் சொல்லி முடிப்பதற்குள் அவனுக்கு பின்னால் நின்றிருந்த வீரர்கள் அனைவரும் ஒன்றாக முன்னேறினர். அப்போது அவர்களின் ஆயுதங்களில் பெரும் சக்தி திரண்டிருந்தது. அந்த சக்தியுடன் அவர்கள் ஜெயசமரனை நோக்கி தாக்கினர். அந்த தாக்குதல்கள் அவனை கடுமையாக காயப்படுத்தும் அளவுக்கு இருந்தன. ஆனால் தன்னை நோக்கி வரும் அந்த கூட்டத்தை பார்த்த ஜெயசமரன் இன்னும் அமைதியான புன்னகையுடன், நான் உங்க கைகளால சாக இங்க வரல, என் கையால உங்க எல்லாரையும் மொத்தமா கொல்ல வந்திருக்கேன் என்றான். அந்த வார்த்தைகளுடன் அவன் உடனடியாக தன் கையை நீட்டினான். அப்போது அவன் கையில் ஜீவ மரண கதவின் கவசம் தோன்றியது. அந்த கவசத்தை முன்னால் வைத்துக் கொண்டு ஜெயசமரன் அதிவேகமாக முன்னேறினான். அப்போது அவன் வேகம் மின்னலை போல இருந்தது. பிறகு கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அவன் அனைத்து வீரர்களையும் கடந்து சென்றான். அடுத்த கணமே
அவர்களது வாயிலிருந்து வேதனை குரல்கள் எழுந்தன. அதை கேட்கும்போது அவர்கள் அனைவரும் ஏதோ ஒன்றால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. இதற்கிடையில் ஜெயசமரன் பின்னால் ஒருமுறை கூட திரும்பி பார்க்காமல் அதிவேகத்தில் முன்னால் நின்ற மனிதனை நோக்கி மெதுவாக நெருங்கினான். அவன் முன்னேறிய போது இரத்த வெறி கொண்ட சுறா படையின் வீரர்கள் ஒருவர் பின் ஒருவராக கடலில் விழுந்து தண்ணீரில் மூழ்கினர். அவர்களின் நிலையை பார்க்கும் போதே அவர்களது உயிர் ஏற்கனவே பறிக்கப்பட்டு விட்டது என்பது புரிந்தது. எல்லா உடல்களும் நீரில் விழுந்த பிறகு முன்னால் நின்றிருந்த மனிதனின் முகத்தில் முதன்முறையாக ஒரு பயம் தோன்றியது. அப்போது அவன் தட்டு தருமாறி நீ யாரு என்று கேட்டான். அந்த நொடியில் தங்களுக்கு முன்னால் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த இளைஞன் உண்மையில் மிக கொடூரமான ஒரு வேட்டைக்காரன் என்பது அவனுக்கு புரிய ஆரம்பித்தது. அவன் முகத்தில் தெரிந்த பயத்தை பார்த்த ஜெயசமரன் அந்த கவசத்திலிருந்து ஒரு கருப்பு ஒளியை வெளிப்படுத்தி தாழ்ந்த குரலில், இதுக்கு நீங்க யாரையாவது குறை சொல்லணும்னா உங்களை நீங்களே குறை சொல்லிக்கோங்க, ஏன்னா என்ன கொல்ல சதி பண்ணது நீங்க தானே என்றான். அந்த வார்த்தைகள் கேட்டதும் அந்த மனிதன் கோபத்துடன் தன் இரத்த சுறாவை பலமாக உதைத்தான். உடனே அந்த சுறா நீரின் மேல் வெகு தூரம் பாய்ந்து எழுந்தது. பிறகு அதன் பெரிய வாயை அகலமாக திறந்து கூர்மையான பற்களை வெளிப்படுத்தியபடி ஜெயசமரனை கிழித்தெறிய முனைந்தது. அதே நேரத்தில் அந்த மனிதன் தண்ணீரில் வேகமாக நீந்தி கொண்டே மூச்சிறைக்க, இந்த பையன் உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தவன் தான். என்னால இவனை தனியா சமாளிக்க முடியாது. எல்லாரையும் ஒன்று திரட்டிதான் இவனை எதிர்க்கணும் என்றான். போர் வீரன் சமரன் சீரீஸை கேட்க விரும்பும் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கொள்ளவும். நெக்ஸ்ட் எபிசோட் கமிங் சூன்.